வணக்கம் நண்பர்களே, இது நமது கனவு நாவல் சேனலில் சொல்லப்போகும் முதல் கதை. ஒவ்வொரு கதையும் ஒரு வாழ்க்கை பயணத்தை நமக்கு காட்டுகிறது. சில கதைகள் சிரிக்க வைக்கும், சில கதைகள் அழ வைக்கும், சில கதைகள் நம்மை ஆழ்ந்து யோசிக்க வைக்கும். அப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான ஒரு கதைதான் இன்று நம்மிடம். மௌனமான காதல். ஒரு பெண்ணின் காதல், ஆசைகள், அவள் அனுபவித்த வருத்தங்கள், அவள் வாழ்க்கை கொடுத்த பாடங்கள் எல்லாவற்றையும் சொல்லித்தரப்போகும் கதை. வாங்க நண்பர்களே, நம்முடைய கனவு நாவல் சேனலில் நம்முடைய முதல் கதை மௌன காதல் ஆரம்பிக்கலாம். சென்னை விமான நிலையத்தில் வரவேற்பு பகுதியில் அந்த மாலை நேரத்தில் வழக்கத்தை விட கூடுதலாக ஜீவரசம் கொண்டிருந்தது. ஒளிரும் விளக்குகளின் கீழ் மக்கள் கூட்டத்தின் நடுவே கண்களை கதவின் பக்கமாய் நிலைநிறுத்தி கொண்டிருந்தாள். அவளது கண்களில் ஒரு பளபளப்பு. அப்பா இன்னைக்கு வராரு. அந்த எண்ணம் அவளது சிறிய மனதில் பட்டாம்பூச்சி போல பறந்து கொண்டிருந்தது. அவளது பக்கத்தில் நின்றிருந்த அம்மா லேசான நீல நிற சேலை அணிந்து சிரிப்பை மறைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார், கையில் மலர் கொத்தோடு. ஆராதனா பிறந்த நாளிலிருந்து அவளுக்காக அதிகம் சம்பாதிக்க வேண்டும், நல்ல வாழ்க்கை தர வேண்டும் என்ற எண்ணமே அவர் சுவாசமாகிவிட்டது. சென்னையில் ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார். ஆனால் என் பொண்ணுக்கு நான் நிறைய செய்ய வேண்டியதிருக்கு என்று மனைவி கவிதாவிடம் சொன்ன அந்த இரவுக்கு பிறகு அவர்கள் வாழ்க்கை மாறிவிட்டது. கவிதாவின் மனம் அப்பொழுது கனந்தது. நீங்க போறது நல்லதா கெட்டதான்னு தெரியல, ஆனா நீங்க சொல்றது எல்லாமே ஆராதனாவுக்காக நான் ஆதரிக்கிறேன் என்றாள். அப்படி துபாய்க்கு புறப்பட்டார். அங்கிருந்து தினமும் வீடியோ கால். ஆராதனா தூங்குவதற்கு முன் அப்பாவின் குரல் கேட்டால்தான் கண்கள் மூடும். அவள் விரும்பிய புத்தகம், உடை, விளையாட்டுப் பொருட்கள் எதையும் கேட்காமலேயே அப்பா முன்கூட்டியே அனுப்பிவிடுவார். 2 வருடங்களுக்கு பிறகு அவளது அப்பா வருகிறார். அவளுக்காகவே அந்த தொலைந்த நாட்டிற்கு புறப்பட்டவர். என் பொண்ணு சிரிக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், அதுதான் அவர் வாழும் காரணம். அன்றே அந்த காரணம் அவரின் முன்னால் நின்றது. விமானம் இறங்கி கதவு திறந்தது. அந்த கூட்டத்தின் நடுவே சின்ன புன்னகையுடன் சோர்வை மறைத்து ரமேஷ் நடந்து வந்தார். அவரை கண்டதும் அப்பா என்று ஆராதனா முழு குரலில் கூவிக்கொண்டு அடுத்த நொடி ரமேஷின் கைகள் அவளை முழுவதும் சுற்றி கட்டி கொண்டது. 2 வருடங்களின் தூரம் அந்த ஒரு அணைப்பில் கரைந்தது. என் பொண்ணு எவ்வளவு உயரமா வளர்ந்துட்டாய், ரமேஷ் கண்ணீர் கலங்க சிரிப்புடன் சொன்னார். ஆராதனா தலையை அப்பாவின் மார்பில் புதைத்து, அப்பா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் என்றாள். அந்த வார்த்தை ரமேஷின் மனதை பூர்த்தி செய்தது. பின்பு ரமேஷ் அருகே சிரித்து கொண்டிருந்த கவிதாவை நோக்கி வந்தார். அவளது கண்களில் பெருமை. ரமேஷ் ஆராதனாவை ஒரு கையால் தாங்கிக் கொண்டு மற்ற கையால் மனைவியின் கையை மெதுவாக பிடித்தார். இப்போ நம்ம மூவரும் மீண்டும் ஒன்றாக என்று மெதுவாக சொன்னார். சில நேரத்தில் ரமேஷின் கார் நகரின் அமைதியான பகுதியில் இருக்கும் ஒரு பிரமாண்டமான 3 மாடி வீட்டின் முன் வந்து நின்றது. பெரிய இரும்பு கதவு தானாக திறந்தது. கார் மையத்துக்குள் நுழைந்தது. முதல் பார்வைக்கே அந்த வீடு ஒரு தனி கம்பீரம். வெள்ளை நிற சுவர், அகலமான பால்கனி, ஒவ்வொரு மாடியிலும் மென்மையான மஞ்சள் விளக்குகள், தோட்டத்திலும் செதுக்கப்பட்ட பசுமை செடிகள். வீட்டிற்குள் நுழைந்தவுடன் ரமேஷின் மூக்கில் ஒரு இனிய வாசனை. கவிதா செய்த சமையலின் மனம். வீட்டிற்கு வேலைக்கு பெண்கள் இருந்தாலும் ரமேஷுக்கு உணவு அவளது கைகளில்தான் வேண்டும். அவரும் அதையே விரும்புவார். நான் சமைப்பது எனக்கு ஒரு வேலை இல்லை, ஒரு சந்தோஷம் என்று கவிதா அடிக்கடி சொல்வாள். கவிதா படித்தது வக்கீலாக. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே அந்த பக்கம் நிற்பாள். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் அவளது உலகம் ரமேஷ், ஆராதனாவும் மட்டுமே. ஆராதனா தன் அப்பாவுக்காக எதையும் முழு மனதுடன் செய்வாள். இரவும் வீட்டுக்குள் வந்ததும் அவள் அப்பா விரும்பும் உணவுகளை பரிமாறினாள். சப்பாத்தி, வாசம் வீசும் சிக்கன் கறி, காரமான பிரியாணி. ரமேஷ் சிரித்து கொண்டே, இதெல்லாம் நான் மிஸ் பண்ணது என்றார். சாப்பிட்டு முடித்தவுடன் அவர் கொண்டு வந்த 2 பெரிய பேக்குகளை எடுத்தார். உனக்காக கவிதா என்று மனைவிக்கு பிடித்த வெளிநாட்டு புடவைகள், அழகான நகைகளை கொடுத்தார். ஆராதனாவுக்காக புது பள்ளிப்பை. அவள் எப்பொழுதும் ஃபாரின் பைகளையே பயன்படுத்துவாள். வண்ணமயமான பேனாக்கள், அழகான வாட்ச், சில சின்ன சின்ன பொருட்களை கொடுத்தார். சில பொருட்கள் தேவையில்லாதவை என்பதை கவிதா அறிந்திருந்தாள். ஆனால் ரமேஷ் என் பொண்ணு சிரிக்கணும், அதுக்காக தான் என்று சொல்லும்போது அவளால் ஒன்றும் சொல்ல முடியாது. கவிதாவின் மொபைல் டேபிளின் மேல் லேசாய் குலுங்கியது. திரையில் ரோசி என்ற பெயரை பார்த்ததும் ஆராதனா கிண்டலுடன், அப்பா இப்போ அம்மா நம்மளை மறந்துடுவாங்க. ரமேஷ் சிரிப்பை அடக்கி கொண்டு, அது உண்மையா என்று கவிதாவை பார்த்தார். கவிதா சும்மா இருங்க என்று சிரித்து ஃபோனை காதில் எடுத்து வைத்தாள். சொல்லு ரோசி, நல்லா இருக்கியா? மறுபக்கம் ரோசியின் சத்தம். பழைய தோழியின் அந்த அன்பான குரல் காதில் விழுந்தவுடன் இருவரும் முதலில் வழக்கம் போல் நலம் விசாரித்தனர். ரமேஷ் வந்துட்டாரா என்று ரோசி கேட்டாள். ஆமாம் வந்துட்டாரு என்று கவிதா மகிழ்ச்சியோடு சொன்னாள். ரோசிக்கு கவிதாவின் வீட்டு கதைகள் எல்லாம் தெரியும். கவிதாவுக்கும் ரோசியின் வாழ்க்கை முழுவதும் ஒரு திறந்த புத்தகம். கல்லூரி நாட்களில் பிரியாத தோழிகள் இப்பொழுது 14 ஆண்டுகளாக நேரில் சந்திப்பதில்லை. ஒரு முறை ரோசியின் கணவர் இறந்தபோது கவிதா சென்று பார்த்து வந்தாள். அதன் பிறகு ரோசி வசிக்கும் கோயம்புத்தூர் பக்கம் போகும் வாய்ப்பு வரவில்லை.
இருவரும் பிஸியாக இருந்தாலும் ஃபோன் அழைப்புகள் மட்டும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தன. ரோசிக்கு விக்ரம் என்ற மகன் இருக்கிறான். திருமணம் காதல் திருமணம். ஆனால் திருமணமான 3 வருடங்களில் கணவர் இறந்துவிட்டார். அப்போதிலிருந்து விக்ரமே அவளுடைய முழு உலகம். கவிதா போலவே வக்கீலுக்கு படித்திருக்கிறாள். இப்பொழுது ஒரு பெரிய வக்கீலிடம் ஜூனியராக பணிபுரிகிறாள். இந்த அழைப்புக்கு காரணம் விக்ரம் தான். 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டான். சென்னையில் காலேஜ் படிக்க வைக்கணும். அங்கே எனக்கு யாரையும் தெரியாது. நீ தான் பார்த்துக்கணும். ஒரு வாடகை வீட்டை ரெடி பண்ணிடு என்றாள் ரோசி. கவிதா சிரித்து கொண்டே, இதை நீ கேட்கணுமா? நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல வீடு இருக்குது. அதை பார்த்துக்கலாம். நாளைக்கு மாலை நீ சென்னைக்கு வந்துடு என்றாள். சரிடி என்று ரோசி உறுதியான குரலில் சொன்னாள். உன்னையும் உன் பையனையும் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கூப்பிட்டுக்கிறேன் என்று கவிதா வாக்கு கொடுத்தாள். உரையாடல் முடிந்தவுடன் கவிதா ரமேஷை நோக்கி, நாளைக்கு என் ஃப்ரெண்டு ரோசி வராங்க. அவளுடைய பையன் இங்கே தான் காலேஜ் படிக்க போகிறான் என்றாள். ரமேஷ், நாளைக்கு நம்ம டூருக்கு போகிற பிளான் இருக்குல்ல, நினைவில் இருக்கா என்று கேட்டார். அந்த டூர் கொடைக்கானல் பல மாதங்களுக்கு முன்பே திட்டமிட்டது. கவிதா உடனே, இப்போ முடியாது. ரோசி வந்ததும் வீடு செட்டில்மெண்ட், பால் காய்க்கணும், எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 2 நாளைக்கு பிறகு டூர் போகலாம் என்று பிளானை மாற்றிவிட்டாள். ஆராதனா முகம் சுளித்து அப்பாவை நோக்கி பார்த்தாள். ரமேஷும் சற்று விரக்தியாக இருந்தார். ஆனால் இருவரும் வாயை திறக்கவில்லை. ஏனெனில் ரோசி கவிதாவிற்கு எவ்வளவு மதிப்புள்ளவர் என்பது அவர்கள் நன்றாக அறிந்தவர்கள். திடீரென்று எழுந்து, நான் ரூமுக்கு போகிறேன் என்று கோபமாக சொல்லி கதவை சத்தமாக அடைத்து விட்டாள் ஆராதனா. பார்த்து கொண்டிருந்த ரமேஷிடம் கவிதா மெதுவாக, 2 நாட்கள் கழிச்சு தானே போகலாம்னு சொல்கிறேன் என்று சமாதானப்படுத்தினாள். ஆனால் ரமேஷ் அமைதியாகவே இருந்தார். யாருடைய பக்கம் நிற்பது, அவருடைய மனைவியா மகளா என்று தேர்வு செய்வதில் சிக்கிக்கொள்ள விரும்பாதவர் அவர். அதனால் எந்த வார்த்தையும் சொல்லாமல் வாயை மூடி அமைதியாக அமர்ந்திருந்தார். அடுத்த நாள் காலை வீட்டில் சற்று சோம்பேறித்தனமாகவே நாள் தொடங்கியது. மூவரும் வழக்கத்தை விட லேட்டாகவே எழுந்தனர். டைனிங் டேபிளில் ஆராதனா அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் இன்னும் அந்த கொடைக்கானல் பிளான் கேன்சல் ஆன கோபத்தின் நிழல். கவிதா பால் கிளாஸை கொண்டு வந்து, இந்தா பால் குடி என்று மெதுவாக முன்வைத்து விட்டாள். ஆனால் ஆராதனா கண்களை தவிர்த்தபடி, ஒன்றும் வேண்டாம் என்று குளிர்ச்சியாக சொல்லிவிட்டு நாட்காலியில் இருந்து எழுந்து மெதுவாக போய்விட்டாள். கவிதா சரி என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு சமையலறைக்குள் சென்று விட்டாள். கணவருக்காக சமையல் வேலைகளை அமைதியாக ஆரம்பித்தாள். சாயங்காலம் கவிதாவின் மனம் ஒரு குழந்தையைப் போல மகிழ்ச்சியுடன் துள்ளி கொண்டிருந்தது. 10 நிமிடம் கூட காத்திருக்க முடியாத அளவுக்கு தனது பழைய தோழியை பார்க்கும் ஆர்வம் அவளை ஆட்கொண்டது. வீட்டிலிருந்து தயாராகி கொண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பிவிட்டாள். பஸ் ஸ்டாண்டின் அருகே காரை நிறுத்தியவுடன் கவிதாவின் கண்கள் கூட்டத்தில் தனது தோழியை தேடின. ரோசி தூரத்திலிருந்து கை அசைத்தவுடன் கவிதாவின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. நொடியில் இருவரும் இறுக்கமாக அணைத்து கொண்டனர். விக்ரம் அங்கே நின்று அந்த காட்சியை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். வா வா, காருக்கு வா என்று கவிதாவை ஆர்வமாக சொல்லி ரோசியையும் விக்ரமையும் காரில் ஏற்றி வீட்டிற்கு வந்தார்கள். இரவு 8 மணி ஆகிவிட்டதால் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் சூடான டிஃபன் வாசனை பரவியது. கதவை திறந்தவுடன் ரமேஷ் அன்பாக வாங்க வாங்க என்று வரவேற்றார். அந்த சத்தத்தை கேட்டு மாடியில் இருந்து ஆராதனா மெதுவாக இறங்கினாள். இவள்தான் என் மகள் ஆராதனா என்று கவிதா அறிமுகப்படுத்தினாள். ரோசி அவளை பார்த்தவுடன், ஃபோட்டோவில் பார்த்துருக்கிறேன், நேரில் இன்னும் அழகா இருக்க. ஆனால் அவளது பார்வை அடுத்த நொடி விக்ரமில் விழுந்து விட்டது. அவளை கவனிக்காமல் அவனை ஒரு நேரம் பார்த்து கொண்டே இருந்தாள். அந்த பார்வையில் ஆச்சரியம், புதுமை, ஒரு சிறிய அறியாமையான ஈர்ப்பு எல்லாம் கலந்திருந்தது. விக்ரம் அவள் பார்ப்பதை பார்த்தவன் மெதுவாக சிரித்தான். அந்த சிரிப்பே போதும் ஆராதனாவின் உள்ளுக்குள் எங்கோ ஒரு மின்னல் போல ஓடியது. கொடைக்கானல் போகாத கோபம் எங்கேயோ கரைந்துவிட்டது. அந்த கணத்தில் யாருக்கும் தெரியாமல் நமது கதையின் ஹீரோவும் ஹீரோயினும் முதல் முறையாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கவிதா, ரோசி, விக்ரம், ஆராதனா, ரமேஷ் ஐவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். ரோசி சிரித்தபடி தனது காலேஜ் நாட்களை பற்றி பேச ஆரம்பித்தாள். நாங்கள் காலேஜ் ஹாஸ்டலில் இருந்தப்போ செவுரேறி குதிச்சு வீட்டுக்கு தெரியாமல் படத்துக்கு போயிருக்கோம் என்று சொன்னவுடன் ரமேஷ் ஆச்சரியமாக கவிதாவை நோக்கினார். அப்படியா, உங்களிடம் கவிதாவை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் போல என்று கேட்டார். கவிதா சிரித்தபடி வெட்கப்பட்டால். டைனிங் டேபிள் முழுவதும் சிரிப்பும் கலகலப்பும் நிரம்பியது. இதுவே கவிதாவுக்கு ரோசியை பிடித்த காரணம். அவள் இருக்கும் இடம் எப்பொழுதும் ஜாலியாக இருக்கும். சாப்பிடும் இடையே ரமேஷ் விக்ரமிடம் கேட்டார், 12ஆம் வகுப்பில் என்ன மதிப்பெண்? புன்னகையுடன் பதிலளித்தான். நான் 1184 மார்க் எடுத்தேன் அங்கிள். கேட்ட ரமேஷ் ஆச்சரியமடைந்தார். வகுப்பில் ஃபர்ஸ்ட், ஸ்கூலிலும் டாப்பர் என்று ரோசி பெருமையாக சொன்னாள். ரோசி, எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை என்றாள். ஆனால் எனக்கு டிசைனிங் இன்ஜினியரிங் பக்கம்தான் அதிக இஷ்டம். ரோசி சிரித்தபடி, அவன் விருப்பமே பண்ணட்டும் என்று முடிவு செய்து விட்டேன் என்றாள். ஆராதனா யாரிடமும் சீக்கிரம் பழகும் வகையில்லை. ஆனால் இன்று அவளுக்கே ஆச்சரியமாக ரோசியையும் விக்ரமையும் மிகவும் விரும்பிவிட்டாள்.
ரமேஷின் உறவாகவும் கவிதாவின் உறவாகவும் வந்ததுண்டு. ஆனால் அவர்களை பார்த்தால் 2 வார்த்தைகள் பேசிவிட்டு, ஆனால் ஏனோ இன்று அவளையே அறியாமல் விக்ரமையும் ரோசியையும் பார்த்து கொண்டே இருந்தாள். விக்ரம் முகத்தில் ஒரு தனி நம்பிக்கை, ஒரு அமைதி. அதை பார்த்தபோது அவளது முகத்தில் தானே மலர்ந்த ஒரு ரசனை சிரிப்பு. கவிதா விருந்தினருக்காக படுக்கும் அறையை தயார் செய்தாள். அதற்குள் ஆராதனா தலவாணியையும் புது படுக்கை சீட்டையும் எடுத்து வந்து வைத்து கொண்டிருந்தாள். என்னடி பண்ற என்று கவிதா கேட்டாள். ரோசி ஆண்டி ரூம்ல வைக்கலாமா என்று ஆராதனா கேட்டாள். அந்த சுருக்கமான வாக்கியம் கவிதாவிற்கு பெரிய ஆச்சரியம். ஏனெனில் அவள் ஒருபோதும் சொல்லாமல் உதவி செய்யும் பழக்கம் இல்லாதவள். இன்று அவள் இப்படியெல்லாம் செய்து வைத்தது கொடைக்கானல் போகாத கோபம் முற்றிலும் மறைந்து விட்டதாக அடையாளம் போல் இருந்தது. அதுவே கவிதாவின் மனதில் கூடுதல் மகிழ்ச்சியை ஊட்டியது. அந்த இரவு விருந்தினருக்காக கவிதா ஏற்பாடு செய்து வைத்திருந்த அறையில் படுக்க செல்லும் முன் ரோசி மெதுவாக கேட்டாள். நாளைக்கு வாடகை வீட பார்க்கலாண்டி. ஆனால் ஒரு விஷயம், பால் காய்ச்சலை நீ தான் பண்ணணும். கவிதா சிரித்து, அது என்ன சடங்கு மாதிரி பேசுகிற என்று கேட்டாள். ரோசி சிரித்தபடி, வீட்டை உன் கையால் தான் தொடங்கணும், அதுதான் எனக்கு ஒரு சந்தோஷம் என்றாள். சரிடி என்று கவிதா ஒப்புக்கொண்டாள். நம்ம வீட்டுக்கு 2 வீடு தள்ளி ஒரு பெரிய வீடு இருக்கு. இங்கிருந்தே நன்றாக தெரியும். நாளைக்கு அதை பார்த்திடலாம். நீ பார்த்தா போதுண்டி, எனக்கு நிம்மதி என்று ரோசி நன்றியுடன் சொன்னாள். அதற்கு பிறகு இருவரும் பழைய நினைவுகளோடும் நாளைய திட்டங்களோடும் மனம் நிறைந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் படுக்கைக்கு சென்றனர். அடுத்த நாள் காலை வீட்டில் பால் காய்ப்பு விழா சிறப்பாக நடந்தது. பால் காய்ச்சி முடித்தவுடன் ரமேஷ் வெளியே சென்று விட்டார். அதன் பிறகு கவிதாவும் ரோசியும் மகிழ்ச்சியாக உரையாடி கொண்டிருந்தனர். விக்ரம் அதே நேரத்தில் வீட்டை அரேஞ்ச் செய்யும் வேலையில் மூழ்கியிருந்தான். அவன் யாருடைய உதவியும் கேட்காமல் தனியாக வாஷிங் மிஷினை செட் செய்து வைத்தான். இதையெல்லாம் பார்த்த ஆராதனாவுக்கு ஆச்சரியம். விக்ரம் தேவையான ஃபேனையும் மாற்றி கிச்சனில் உள்ள சாமான்களை அந்த இடங்களில் அழகாக சீரமைத்து கொண்டிருந்தான். உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யவா என்று ஆராதனா கேட்டாள். சரி, இவைகளை அங்கே வைத்துவிடு என்று அவனும் சில சிறிய வேலைகளை அவளுக்கு கொடுத்தான். ஆனால் வீட்டில் ஒருபோதும் இப்படி பணிகளை செய்யாமல் இருந்தவள். அவள் கிச்சனில் பொருட்களை எடுத்து போடுவதை பார்த்த விக்ரமுக்கு புதிதாக இருந்தது. நீ உன் வீட்டில் வேலை பார்க்க மாட்டில்ல என்று அவன் சிரித்தபடி கேட்டான். நீ உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவள் வியப்புடன் பார்த்தாள். வேலை செய்வதை பார்த்தே தெரிஞ்சு போச்சு என்றான். விக்ரம் அவளுக்கு இப்போது சின்ன சின்ன வேலைகளை கொடுத்தான். அவளை சிறு பெண்ணாக பார்த்து அக்கறையோடும் கவனமாகவும் நடந்தான். கையில் எதுவும் பட்டுவிடக்கூடாது, காயமாக்கிவிடக்கூடாது என்று மனதில் நினைத்து கொண்டான். விக்ரம் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே ஒரு நேரம் டீயை காய்ச்சி ஆராதனாவுக்கும் கவிதாவுக்கும் கையில் கொடுத்தான். கவிதாவுக்கு ஆச்சரியம். இவன் தனியாக வேலையும் செய்து கொண்டு டீயையும் போட்டு தருகிறானே. ஆர்வமாக கிச்சனுக்கு சென்று பார்த்தால் அங்கே ஜாமான்கள் அனைத்தும் வரிசையாக ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. ரோசி இருந்தால் கூட இவ்வளவு அழகாக அடுக்குவாளா என்ற சந்தேகம் அவள் மனதில் உதித்தது. விக்ரமிடம், ரோசி உன்னை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கிறாள் என்று பாராட்டினாள் கவிதா. பிறகு சரி, நான் கிளம்புறேன் என்று மகளை கூட்டிக் கொண்டு சென்றாள். கவிதா வெளியேறிய பிறகு விக்ரமின் மனதில் ஒரு பழைய நினைவு வந்தது. அவன் 5 வயது இருக்கும்போது அப்பா உயிரிழந்தார். அதன் பிறகு என் மகன் மட்டும் போதும், இன்னொரு திருமணம் தேவையில்லை என்று முடிவு செய்து தனது வாழ்க்கை முழுவதும் அவனுக்காகவே தியாகம் செய்தவள் அவன் அம்மா ரோசி. அவர்களுக்காக இதெல்லாம் குறைவுதான் என்று மனதில் நினைத்தான் விக்ரம். அம்மாவின் புன்னகையே தனது சந்தோஷம். அவள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே அவன் ஒரே விருப்பம். மாறாக அவர்கள் வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் சென்று கொண்டிருந்தது. விக்ரமுக்கு ஒரு நல்ல கல்லூரியில் இடம் கிடைத்தது. ரோசி காலையில் வேலைக்கு சென்று விடுவாள். விடுமுறை நாட்களில் விக்ரம் வீட்டிலேயே இருப்பான். கவிதா சில நேரங்களில் விக்ரமுக்காக சமைத்து கொண்டு வந்து தருவாள். சில சமயங்களில் விக்ரம் ஏதாவது செய்து ஆராதனாவுக்கு கொடுங்கள் என்று கவிதாவிடம் கொடுப்பான். ஆராதனாவை பார்க்கும் போதெல்லாம் அவன் மனதில் ஒரு அமைதி உணர்வு தோன்றும். அவள் மீது எப்பொழுதும் ஒரு அக்கறை. ஒரு நாள் விக்ரம் ஆராதனாவின் வீட்டிற்குள் சென்றபோது அவள் மேசையின் முன் அமர்ந்து ஏதோ ஆழமாக கவனம் செலுத்தி கொண்டிருந்தாள். அவன் அருகே சென்று பார்த்தான். அவள் கையில் ஓவிய கலகங்கள், முன் பரப்பில் அழகான ஓவியம். அந்த வர்ணங்களில் அவள் உள்ளத்தின் ரகசியங்கள் அனைத்தும் பசுமையாக மலர்ந்திருந்தன. வாவ், உனக்கு இவ்வளவு அழகாக வரைய தெரியுமா என்று விக்ரம் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆராதனாவின் முகத்தில் ஒரு மெதுவான புன்னகை. இது ரொம்ப அருமை, உனக்கு டிசைனிங் ஃபீல்டில் நல்ல எதிர்காலம் இருக்கு என்று அவன் ஊக்கமளித்தான். அந்த வார்த்தைகள் அவளுக்கு தட்டப்பட்ட கதவுகளை திறந்தது போல மறைத்து வைத்திருந்த தனது எல்லா ஓவியங்களையும் அவனிடம் எடுத்து காட்டினாள். இவ்வாறாக தினமும் அவர்கள் நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. ரமேஷ் விடுமுறை முடிந்து துபாய்க்கு திரும்பும் நாள் வந்துவிட்டது. கவிதா மெதுவாக, ரமேஷ் துபாய்க்கு கண்டிப்பாக போகணுமா என்று கேட்டாள். ரமேஷ் அவளது கண்களை பார்த்து, என்ன கவிதா நீ பேசுகிற? நம்ம பொண்ணுக்காக இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்.
அப்பதான் அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும் என்று தன் மனதில் இருந்த ஆசையை வெளிப்படுத்தினான். அவனது வார்த்தைகள் கவிதாவிற்கு கனமாக இருந்தாலும் அவள் உள்ளத்தில் தாங்கி ஒரு வழியாக சமாதானம் செய்து வெளியே வந்தாள். வெளியில் ஆராதனா முகத்தை தொங்கவிட்டபடி அமர்ந்திருந்தாள். மகளின் தலையை ரமேஷ் மெதுவாக வருடி சம்மதமா என்று கேட்டார். ஆராதனா சற்று மௌனமாக தலையசைத்தாள். அதே நேரத்தில் கவிதா கணவரை பார்த்து சற்று துக்கம் கலந்த சிரிப்புடன், 2 வருடம்தான் போவேன் என்று சொன்னீங்க, அதுக்கப்புறம் போகவே மாட்டேன் துபாய் பக்கமேன்னு சொன்னி, இப்போ மறுபடியும் போறீங்க, எனக்கு புரியல என்று செல்லமாக கோவப்பட்டாள். ரமேஷ் அருகே வந்து அவளது கைகளை பிடித்து, கவிதா, நீங்க கோவப்படுறது எனக்கு புரியுது, ஆனால் இன்னும் கொஞ்சம் மட்டுமே நம்ம வாழ்க்கை முழுமையாக அமைந்தா அப்புறம் எங்கும் போகவே மாட்டேன், உங்களோடையே இருப்பேன் என்று மெதுவாக சொன்னான். கவிதா சோகமாக தலையை தாழ்த்தியவளின் முகத்தை ரமேஷ் மெதுவாக உயர்த்தி பார்த்தான். நீங்கள் தான் எனக்கு எல்லாம், நீங்கள் சின்ன சின்ன கோவப்பட்டாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்று சொல்லிக்கொண்டே அவளை தன் நெஞ்சில் இறுக்கமாக கட்டிப்பிடித்தான். அந்த அன்பின் வெப்பத்தில் கவிதா சற்று அமைதியானாள். ஆராதனா அந்த காட்சியை பார்த்து எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். எப்பொழுதும் போல் விமான நிலையத்திற்கு செல்லும் போது ரமேஷ் மனைவியையும் மகளையும் கூட்டிக் கொண்டு செல்லவில்லை. அவர்கள் வந்தால் வருத்தப்படுவார்கள், நாமும் துபாய்க்கு செல்லாமல் இருக்க முடியாது என்ற எண்ணத்தால். நண்பர் ரமேஷ் துபாய்க்கு சென்றதன் பிறகு அந்த வீடு முழுவதும் சோகத்தில் மூழ்கியது. அதே நேரத்தில் ரோசி வீட்டிற்கு வந்தாள். கவிதா, ஏன் இப்படி இருக்க என்று கவலையுடன் கேட்டாள். கவிதா ஒரு சிரிப்பை முயற்சித்து, 2 நாட்களுக்கு கஷ்டமாக இருக்குண்டி, பிறகு சரியாகி விடுவேன் என்றாள். ரோசி, சரி, நாம் எங்கேயாவது வெளியே போய்விடலாமா, மனசு மாறும் என்றாள். அப்போ ஆராதனா என் தோழி சொன்னா, இப்போ கனவு கண்காட்சி நல்லா நடக்குதுன்னு, நம்ம அங்கே போகலாமா என்றாள். அதை கேட்ட ரோசி மகிழ்ச்சியாக, அதுவா, சூப்பர், நம்ம எல்லாரும் போகலாம் என்றாள். கவிதா மெதுவாக சம்மதித்தாள். அவ்வாறாக அந்த மாலை விக்ரம், கவிதா, ரோசி, ஆராதனா 4வரும் சேர்ந்து கண்காட்சிக்கு சென்றார்கள். கனவு கண்காட்சி என்று அந்த பெரிய பேனரில் எழுதியிருந்தது. அதை பார்த்தவுடன் ஆராதனாவின் முகத்தில் ஒரு புதிய உற்சாகம். விக்ரம் ஒரு ஓவியத்தை காட்டி, பார், உன்னுடைய ஸ்டைலுக்கு இது ரொம்பவே சிமிலர், நீ இப்படி வரைஞ்சா ரொம்ப பேர் பாராட்டுவாங்க என்றான். அவனின் வார்த்தைகள் ஆராதனாவுக்கு ஒரு சிரிப்பையும் உள்ளுக்குள் ஒரு பெருமையையும் கொடுத்தது. அதே நேரத்தில் கவிதா ரோசியுடன் கைவினைப் பொருட்களை சுற்றி கொண்டு, இதை நம்ம வீட்டில் வச்சா ரொம்ப அழகா இருக்கும் என்று பேசி கொண்டிருந்தாள். கண்காட்சியை சுற்றி கொண்டிருந்த ஆராதனாவின் கண்கள் திடீரென்று வண்ண விளக்குகளால் ஒளிர்ந்த ஒரு பெரிய ராட்டினம் மீது விழுந்தது. கவிதாவிடம், அம்மா, ராட்டினத்தில் விளையாடணும் என்று ஆர்வமாக கேட்டாள். கவிதா சிரித்தபடி, விக்ரம் கூட்டிட்டு போப்பா என்று சொன்னாள். பையில் இருந்து பணத்தை எடுத்து கொடுக்க முயன்றாள். ஆனால் விக்ரம், வேண்டாம் ஆண்டி, என்கிட்ட இருக்கு என்று தலையசைத்தான். கவிதா சிரித்து கொண்டே, உனக்கு இவளை பற்றி தெரியாது, நிறைய செலவு பண்ணுவாள் என்றாள். பரவாயில்லை ஆண்டி என்று சொல்லிவிட்டு விக்ரம் ஆராதனாவுடன் ராட்டினம் ஏறும் வரிசையில் நின்றான். சில நிமிடங்களில் அவர்கள் இருவரும் வண்ண விளக்குகளால் மினுங்கும் இருக்கையில் அமர்ந்தனர். ராட்டினம் மெதுவாக சுழலத் தொடங்கியது. முதலில் ஆராதனா சிரித்து கொண்டே கீழே பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் சில வினாடிகள் கழித்து வேகம் அதிகரிக்க ஆராதனாவின் முகத்தில் சிரிப்பு மறைந்தது. அம்மா என்று கத்தத் தொடங்கினாள். விக்ரம் உடனே, என்னோட கையை பிடிச்சுக்கோ என்று சொன்னான். ஆராதனா தனது சிறிய கைகளால் அவன் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தாள். அவளது விரல்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. விக்ரம் சிரித்தபடி, பயப்படாதே, பார் எவ்வளவு அழகா தெரியுது கீழே என்று சொன்னான். அவள் மெதுவாக கண்களை திறந்து நகரின் வண்ண ஒளிகள் சுழன்று செல்லும் காட்சியை பார்த்தாள். ஒரு புதுவித உற்சாகமும் அவள் முகத்தில் கலந்திருந்தது. சந்தோஷமாக இருந்தது. காலையில் இருந்த சோகத்தை முழுவதும் மறந்து கீழே இறங்கியவுடன் ஆராதனாவுக்கு திடீரென்று வாந்தி வந்தது. விக்ரம் உடனே அவள் அருகே வந்து மெதுவாக அவள் முதுகை வருடினான். சரி, மெதுவா சுவாசிச்சுக்கோ என்று கவலை கலந்த குரலில் சொன்னான். அவள் சற்று சோர்வாக சாய்ந்தபடி இருந்தாள். விக்ரம் உடனே அருகில் இருந்த கடைக்கு சென்று ஒரு தண்ணீர் பாட்டிலை வாங்கி வந்து கொடுத்தான். முகம் கழுவிக்கோ, நல்லா இருக்கும் என்றான். முகத்தை கழுவியதும், இப்போ கொஞ்சம் பரவாயில்லை என்று மெலிதாக சிரித்தாள் அவள். ஆனால் அவளது கண்கள் ஏதோ தேடி அலைந்தன. என்ன வேண்டும் என்று விக்ரம் கேட்டான். அவள் சொல்லாமல் தலையை தாழ்த்தினாள். விக்ரம் அவளது மனதை படித்தது போல, ரெஸ்ட் ரூம் அங்கே இருக்கு, வா என்று மெதுவாக கூறி அவளை அழைத்து சென்றான். அந்த நேரம் ஆராதனாவுக்கு உணர்ந்தது, தான் சொல்லாமலேயே அவளுக்கு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் ஒருவரை தான் கண்டுபிடித்து விட்டாள் என்று. இருவரும் நடந்து கொண்டே செல்லும்போது வளையம் வீசி பொம்மை வெல்லும் ஒரு ஸ்டால் அவர்கள் கண்ணுக்கு பட்டது. ஆராதனா உற்சாகமாக வளையம் வாங்கினாள். ஆனால் ஒன்றையும் வெல்லவில்லை. சிறிது விரக்தியுடன் நின்றாள். விக்ரம் அவளை பார்த்து சிரித்தான். சரி, இப்போ நான் என்றவுடன் வளையங்களை எடுத்துக்கொண்டு சுலோபமாக வீசினான். 1, 2, 3 பொம்மைகளையும் நேராக பிடித்தான்.
அவனது கைகளில் கிடைத்த பொம்மைகளை எதுவும் யோசிக்காமல் நேராக அவளிடம் கொடுத்தான். ஆராதனாவின் முகத்தில் குழந்தைத்தனமான ஆனந்தம் மலர்ந்தது. இதுவரை தந்தை வாங்கி கொடுத்த பொருட்களில் கூட இவ்வளவு மகிழ்ச்சியை அவள் அனுபவித்தது இல்லை. தனக்கே ஆச்சரியமான மனதில் ஒரு சிறிய கேள்வி பிறந்தது. துபாயில் வேலை செய்யும் என் அப்பாவை விட இவன் எனக்கு அதிக முக்கியமானவனா? ஆராதனா பொம்மைகளை மார்பில் அணைத்து கொண்டே நடந்தாள். விக்ரம் அவளை பார்த்து கொண்டே வந்தான். அவளது சிரிப்பே அவனுக்கு வெற்றியின் உணர்ச்சியாக இருந்தது. பசிக்குதா என்று அவன் கேட்டான். கொஞ்சம் என்று மெதுவாக சொன்னாள். அவள் சொல்லும் முன்பே அவன் அருகில் இருந்த சிறிய கடைக்கு சென்று பூங்காவில் விற்கப்படும் சூடான சோளத்தை வாங்கி வந்தான். சுவையாக இருக்கும் என்று கையில் கொடுத்தான். அவள் சோளத்தை பிடித்து கொண்டு சிறிது ஆச்சரியமாக அவனை பார்த்தாள். தனக்காக எதையும் சொல்லாமலே செய்வது அவளுக்குள் ஒரு பாதுகாப்பான உணர்வு விதைத்தது. சுற்றிலும் விளக்குகள் மினுங்க, ராட்டினத்தில் மெதுவாக சுழன்று பொம்மைகளை அணைத்து கொண்டு சோளத்தை சாப்பிடும் அந்த சிறிய தருணத்தில் ஆராதனாவுக்கு அந்த நாள் ஒரு நினைவாக பதிந்து விட்டது. வீடு திரும்பும் வழியில் காரின் ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டிருந்த ஆராதனாவின் முகத்தில் அந்த நாளின் மகிழ்ச்சி இன்னும் விளங்கியது. அவள் கையில் விக்ரம் கொடுத்த அந்த 3 பொம்மைகள். விக்ரம் அவள் அவற்றை பார்த்து மெல்ல சிரிப்பதை கவனித்தான். ரொம்ப சந்தோஷமா என்று அவன் கேட்டான். என்று மட்டும் பதிலளித்தாள் ஆராதனா. ஏன் இவ்வளவு மகிழ்ச்சி வந்தது என்ற கேள்வி அவளுக்குள் எழுந்தது. பொம்மை காரணமா அல்லது அதை தந்தவன் காரணமா என்று அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. கவிதா முன்பக்கத்தில் ரோசியுடன் பேசிக் கொண்டிருந்தாலும் பின்பக்கத்தில் மௌனமாக உருவாகி கொண்டிருந்த அந்த சிறிய பந்தத்தை யாரும் கவனிக்கவில்லை. ஆராதனா விடுமுறை நாட்கள் முடிந்து அவள் மீண்டும் 8ஆம் வகுப்பிற்கு செல்ல ஆரம்பித்தாள். விக்ரமும் அதே நேரத்தில் கல்லூரி படிப்புகளில் கவனம் செலுத்தியிருந்தான். இருவரும் தங்களது வாழ்க்கையில் பிஸியாக இருந்தாலும் சில நேரங்களில் ஒருவர் மீது ஒருவருக்கு நினைவுகள் வந்துவிடும். ஒரு நாள் டியூஷனில் இருந்து வீடு திரும்பிய பிறகு ஆராதனாவுக்கு திடீரென்று விக்ரமை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. மேக்ஸில் ஒரு பாடம் சரியாக புரியவில்லை. விக்ரமிடம் கேட்கணும் என்று கவிதாவிடம் சொல்லிவிட்டாள். உண்மையில் அந்த ஹோம்ஒர்க்கை ஏற்கனவே டியூஷனில் ஆராதனா முடித்திருந்தாள். ஆனால் தனது மேக்ஸ் நோட்டில் இருந்த அந்த பக்கத்தை கிழித்து புதிதாக செய்வது போல காட்டிக்கொண்டு விக்ரம் இருக்கும் வீட்டிற்கு நேராக சென்றாள். விக்ரம், இந்த மேக்ஸ் புரியல, நீ சொல்லித்தா என்று கேட்டாள். விக்ரம் எந்த சிரமமின்றி எடுத்துக்கொண்டு அமைதியாக விளக்க ஆரம்பித்தான். அவளுக்கு எதையும் விரைவாக புரிந்து கொள்ளும் இயல்பு என்பதால் அவனும் சொல்லிக் கொடுக்க விரும்பினான். ஆராதனாவுக்கு இது ஒரு பாடம் புரிந்து கொள்வதற்கான நேரம் மட்டுமல்ல, விக்ரமை அருகில் இருந்து பார்க்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதனால் தினமும் இந்த யுத்தியையே பயன்படுத்த ஆரம்பித்தாள். கவிதாவுக்கு இதை பார்த்து எந்த சந்தேகமும் வரவில்லை. நாம் இருவரும் நல்ல நண்பர்கள், நம்முடைய பிள்ளைகளும் அப்படித்தான் நல்ல நட்பை வளர்த்து கொள்கிறார்கள் என்று மனதில் நினைத்து அமைதியாக இருந்தாள். சில சமயங்களில் ஆராதனா வேண்டுமென்றே பஸ்ஸை மிஸ் பண்ணி விடுவாள். கவிதா அந்த கணத்தில் எப்பொழுதும் டென்ஷனாக ஏன் இப்படி பஸ்ஸை மிஸ் பண்ணுற என்று புலம்புவாள். ஆனால் ஆராதனா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, விக்ரம்க்கு இன்னைக்கு காலேஜ் லீவு, அவனை என்னை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட சொல்லுங்க என்று மிக இயல்பாக சொல்லிவிடுவாள். விக்ரமின் அம்மா ரோசி அவனுக்காக வாங்கி கொடுத்த பைக் காலேஜ் போவதற்காக என்றாலும் ஆராதனாவுக்கு அந்த பைக்கில் பயணிப்பதில் தனி மகிழ்ச்சி. கவிதா யோசிக்காமல் ஃபோனை எடுத்து, விக்ரம், ஆராதனா பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா, நீ பைக்கில் போய் விட்டுட்டு வா என்று அன்போடு கேட்டாள். அதற்கு விக்ரம், பரவாயில்லை ஆண்டி, நான் இப்போ உடனே வாரேன் என்று சொல்வான். சில நிமிடங்களிலேயே அவளது வீட்டின் முன் அவனது பைக்கின் சத்தம் கேட்டது. விக்ரம் பைக்கை மெதுவாக ஓட்டிக்கொண்டே, சரியா உட்காரு, சாலையில் கவனமாயிரு என்று அக்கறையோடு பேசுவான். சில நேரங்களில் அவன் ஒரு கடைக்கு முன் நின்று, இது உனக்கு பிடிக்கும் என்று சாக்லேட் வாங்கி கொடுப்பான். அவள் மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டு வாங்கி கொள்வாள். விக்ரம் ஆராதனாவை ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விட்டான். அங்கே அவன் காலேஜ் படிக்கும் ஒரு தோழியை பார்த்தான். பார்த்தவுடன் விக்ரம் இயல்பாக சிரித்தான். அவள் அவனிடம் நெருங்கி, ப்ராஜெக்ட் முடிச்சிட்டியா என்று கேட்டாள். விக்ரம் சின்ன சிரிப்புடன், ஆமா முடிச்சிட்டேன் என்று சுருக்கமாக பதில் கொடுத்தான். அந்த காட்சி ஆராதனாவுக்கு கொஞ்சம் பிடிக்கவில்லை. அவள் மனதிற்குள் ஒரு சின்ன கடுப்பு. அவனுக்கு ஏன் இவ்வளவு சிரிப்பு வந்தது என்று உள்ளுக்குள் யோசித்தாள். அந்த பொண்ணு சிரித்தபடி, பஸ் ஸ்டாண்டு பக்கம் போறியா, என்னையும் விட்டுருவியா என்று கேட்டாள். ஆனால் விக்ரம் முகம் சீரியஸாக, இல்லை, நான் பஸ் ஸ்டாண்டு பக்கம் போகலை, அந்த சைடு போகணும், எனக்கு ஒரு சின்ன அர்ஜென்ட் இருக்குது என்று கூறிவிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிவிட்டான். அதே நேரத்தில் ஆராதனாவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். நம்ம வீடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் இருக்குது, அப்போ ஏன் அப்படி சொன்னான் என்று உள்ளுக்குள் குழம்பினாள். மாலை வீடு திரும்பியதும் அவள் பொறுமையை இழந்து, விக்ரம், ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொன்னீங்க, நம்ம வீடு பஸ் ஸ்டாண்டு கிட்ட தானே இருக்குது என்று நேராக கேட்டாள். விக்ரம் சிரித்தபடி மிக சாதாரணமாக, ஆராதனா, அவள் பஸ்லேயே போயிடலாம், நான் காலேஜில் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், அவ்வளோதான். அவன் என்னை மட்டும் பைக்கில் ஏற்றுகிறான், அப்படியென்றால் நான் தான் அவனுக்கு ஸ்பெஷல் என்று மனதில் சொல்லிக்கொண்டே அவளது முகத்தில் அடக்க முடியாத சிரிப்பு மலர்ந்தது. 4 வருடங்கள் இப்படி சுமாராக சென்றனர். ஆராதனா 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள். விக்ரம் தனது காலேஜ் படிப்பை முடித்து வேலைக்காக அனைத்து கம்பெனிகளுக்கும் சர்டிஃபிகேட்டை அனுப்பி வைத்திருந்தான். இருவரும் தங்கள் வாழ்க்கையில் முழுமையாக ஈடுபட்டிருந்தாலும்
அந்த நாள் ஆராதனாவின் பிறந்த நாள். சிறப்பான ஒரு தினமாக இருந்தது. கவிதா வீட்டில் மிக சிறிய அளவில் யாரையும் அழைக்காமல் தனது தோழியான ரோசியையும் விக்ரமையும் மட்டும் அழைத்திருந்தார். கேக் வெட்டும் நேரத்தில் கவிதா ரமேஷ் ஆராதனாவின் தந்தைக்கு வீடியோ காலில் மகளின் சந்தோஷத்தை காட்டிக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் வெளியில் ஒரு ஸ்கூட்டர் வந்து நிறுத்தப்பட்டது. ஆராதனாவின் பிறந்த நாளுக்காக துபாயில் இருந்து ரமேஷ் மகளுக்காக ஆசையாக வாங்கிய ஸ்கூட்டர். ஆராதனாவின் விருப்பமான நிறத்தில் இருந்தது. தேங்க்யூ அப்பா. ஆராதனாவின் கண்களில் மகிழ்ச்சி. ரமேஷ் சிரித்து சரி எனக்கு வேலை இருக்கு என்று சொல்லி ஸ்கூட்டரை அவளுக்கு தந்துவிட்டு வீடியோ காலில் இருந்து வெளியே சென்றார். கேக் வெட்டிய பிறகு ஆராதனா ரோசிக்கும் விக்ரமுக்கும் கொடுத்தாள். விக்ரம் அவளுக்காக ஒரு மொபைல் போனை கொடுத்தான். ஆராதனா மகிழ்ச்சியோடு தேங்க்யூ என்று கூறி விக்ரமின் அன்பான கவனத்தை உணர்ந்தாள். இதுபோல பிறந்த நாள்களில் ஒருவருக்கொருவர் பரிசுகளை கொடுப்பது வழக்கம் போல இருந்தது. கேக் வெட்டும் நிமிடங்கள் முடிந்த பிறகு 4 பேரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சுவாரஸ்யமாக உரையாடத் தொடங்கினர். ரோசி சொன்னாள், நாளைக்கு விக்ரமுக்கு பெங்களூரில் ஒரு டிசைனிங் இன்ஜினியரிங் வேலை கிடைச்சிருக்கு. நாளைக்கு இந்த நேரத்தில் அவன் புது கம்பெனிக்கு சென்று ஆராதனாவுக்கு அது கடினமாக தோன்றியது. கவிதா அதற்கு பதிலாக அப்படியா, நல்ல விஷயம்தான், நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் என்றாள். ஆனால் விக்ரம் புதிய வேலை கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருந்தான். நல்ல கம்பெனி, நல்ல வாய்ப்புகள் என்று கவிதா பாராட்டினாள். இப்படியே நீ மேலும் மேலும் நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்றாள். அடுத்த நாள் மாலை விக்ரம் தனது அறையில் அவசரமாக பொருட்களை அடுக்கிக் கொண்டிருந்தான். மேசை மேல் சிதறி கிடக்கும் பைகள், சட்டைகள், கோப்புகள் அவன் மனதில் அவசரத்தையும் ஆர்வத்தையும் பிரதிபலித்தன. அப்பொழுது கதவின் அருகே மெதுவாக நின்றாள் ஆராதனா. அவனது சோர்வான ஆனால் உற்சாகமாக இருக்கும் முகத்தை கவனித்தாள். மென்மையான குரலில் ஏதாவது உதவ வேண்டுமா என்று கேட்டாள். விக்ரம் சற்றே தலையை தூக்கி ஆமாம், இந்த கோப்புறையில் இருக்கும் சர்டிஃபிகேட்டுகளை அடுக்கி வைக்கலாம் என்றான். அவள் மெதுவாக அவன் மேசைக்கு வந்து ஆவணங்களை ஒன்றன் பின் ஒன்றாக ஒழுங்காக அடுக்கத் தொடங்கினாள். அவன் பைகளில் பொருட்களை அடுக்கிக் கொண்டிருந்தாலும் சில சமயங்களில் அவள் இருக்கும் பக்கத்தில் வந்துவிட்டு தேவையான பொருட்களை எடுத்து செல்லும் போது அவனது தோள் அல்லது கை அவளுக்கு மிக அருகில் வந்தது. அந்த திடீர் நெருக்கம் ஆராதனாவின் இதயத்தை வேகமாக துடிக்கச் செய்தது. அவளின் உள்ளே ஒரு மெல்லிய நடுக்கம். ஆனால் விக்ராந்தின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அவன் முழுக்க பிஸியாகவே இருந்தான். அவள் மெதுவாக நீங்க இனிமேல் சென்னைக்கு எப்போ வருவீங்க என்று கேட்டாள். விக்ரம் அவளின் கண்களை நேராக பார்த்து கொண்டே தெரியல, இப்போ சென்னைக்கு வர மாதிரி ஐடியா இல்லை, அம்மாவையும் பெங்களூருக்கே கூப்பிட்டுக்கலான்னு நினைக்கிறேன் என்றான். அந்த வார்த்தைகள் ஆராதனாவின் உள்ளத்தில் ஒரு மெதுவான கசப்பை விதைத்தன. அவன் செல்லப் போகிறான், ஆனால் எப்பொழுது திரும்புவான் என்ற கேள்வி பதிலின்றி மிதந்தன. அவள் கையில் இருந்த கடைசி சர்டிஃபிகேட்டையும் மெதுவாய் கோப்பில் வைத்து அவன் பக்கத்தில் இருந்து விலகினாள். பைகள் எல்லாம் அடுக்கி முடித்து விக்ரம் கடிகாரத்தை பார்த்தான். செல்லும் நேரம் வந்துவிட்டது. கதவின் அருகே நின்ற ஆராதனாவை நோக்கி மெதுவாக சிரித்தான். நான் கிளம்புறேன், நீ நல்லா படிக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும், உன் டிசைனிங் ஃபீல்டுக்காக நீ பெங்களூர்லேயே காலேஜ் படித்தா உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கு என்று சொன்னான். சிறிது இடைவெளிக்கு பிறகு மறக்காம உன்னுடைய மார்க் ஷீட்டை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும், ஓகே என்று சேர்த்தான். ஆராதனா அமைதியாக தலையசைத்தாள். அவன் வார்த்தைகள் சாதாரணமாக இருந்தாலும் இனி தினமும் சந்திக்க முடியாது என்ற உண்மை அவள் உள்ளத்தில். விக்ரம் கவிதாவிடம் விடை பெற்றான். ரோசி ஏற்கனவே கதவின் அருகே காத்திருந்தாள். போலாம் விக்ரம், ரயிலுக்கு நேரம் ஆகுது என்று அவள் கூற இருவரும் சேர்ந்து வெளியே நடந்தார்கள். கதவின் வழியாக ஆராதனாவின் கண்கள் அவர்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தது. வீட்டின் வாசல் முடிந்த பிறகு வெளியே ஓடும் ஆட்டோவின் சத்தம் தூரத்தில் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி நகர்ந்தது. ஆராதனா முதலில் சற்றே மனம் தளர்ந்தாள். ஆனால் விக்கி சொல்லிய வார்த்தைகள், நீ நல்லா படிக்கணும், மார்க் எடுக்கணும், அவளின் காதில் தினமும் எதிரொலித்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் படிப்பதற்காக புத்தகத்தை முன் வைத்து அமர்ந்தபோது அவளது மனதில் உறுதியான எண்ணம் முளைத்தது. நான் பெங்களூர் போவேன், டிசைனிங் படிப்பேன், ஆனால் அது விக்ரமை பார்க்கத்தான். டிசைனிங் ஃபீல்டு என்ற பெயர் கவிதா மற்றும் மற்றவர்களுக்கு சொல்லும் காரணம் மட்டுமே. ஆனால் உண்மையில் அவளின் உள்ளத்தில் அடிப்படை ஆசை விக்ரமின் அருகே மீண்டும் இருப்பது. அந்த எண்ணமே அவளுக்கு ஒரு புதிய உற்சாகமாக இருந்தது. பாடம் கடினமாக இருந்தாலும் இரவு நேரம் வரை அவள் படிப்பை விடாமல் தொடர்ந்தாள். இப்படியே ஒரு வருடம் மெதுவாக நகர்ந்தது. அன்று காலை ஆராதனா மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்தாள். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் வந்திருந்தது. உடனே மார்க் ஷீட்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, பெங்களூரில் உனக்கு நல்ல கல்லூரி பார்க்கலாம் என்று அவன் சில மாதங்களுக்கு முன்பு சொன்னதை அவள் நினைத்தாள். விக்ரம் இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான் என்று மனதில் சிரிப்பு மலர்ந்தது. படத்தை எடுத்துக்கொண்டு மெசேஜ் மூலம் அனுப்பினாள். 1 நிமிடம், 5 நிமிடம், அரை மணி நேரம். திரையில் எந்த பதிலும் இல்லை. சரி, நேராக கால் பண்ணலாமே என்று எண்ணினாள். அழைத்தாள். 1 முறை, 2 முறை, 3 முறை. எங்கேயும் யாரும் எடுக்கவில்லை. அப்பொழுது கவிதா உள்ளே வந்தார். என்னடி பண்ற? விக்ரம்க்கு தான் கால் பண்ணுறேன், எடுக்கவே மாட்டேங்கிறான் என்று ஆராதனா மெதுவாக சொன்னாள்.
கவிதா சிரித்து, அவன் பிஸியாக இருப்பான்டி. ஆராதனா உடனே, இன்னைக்கு ஆஃபீஸ் லீவு தான். அப்படின்னா வெளியில் எங்கேயாவது போயிருப்பான். வெளியில் எல்லாம் போயிருக்க மாட்டான், தூங்கிக்கிட்டு தான் இருப்பான் என்று ஆராதனா நம்பிக்கையுடன் சொன்னாள். கவிதா ஒரு நிமிடம் அமைதியாக பார்த்து கொண்டு சிரிப்பு கலந்த குரலில், இல்லடி, இப்போ விக்ரம் லவ் பண்ணுறானா, அதனால தான் வெளியில் எங்கேயாவது அந்த பொண்ணோட போயிருப்பான். ஆராதனாவுக்கு அந்த வார்த்தை கத்தி போல பட்டுவிட்டது. என்னம்மா சொல்கிறீங்க என்று குரல் நடுங்கியது. ஆமாம், ரோசி தான் சொன்னா என்று கவிதா யதார்த்தமாக சொல்லிவிட்டு விளக்கமும் தராமல் வெளியே சென்றார். அந்த அறை அமைதியில் மூழ்கியது. பெங்களூரில் படிக்க வேண்டும் என்ற கனவு, விக்ரமை மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ரகசிய ஆசை அனைத்தும் அந்த நொடியிலேயே மங்க ஆரம்பித்தது. ஆனால் கவிதா சொன்ன வார்த்தைகள், விக்கி லவ் பண்ணுறான், அந்த பொண்ணோட போயிருப்பான், அவளது மனதில் மின்னல் போல தாக்கியது. அவள் மெதுவாக அறைக்குள் சென்று கதவை மூடினாள். இவ்வளவு வருடங்களாக என்னோடு இருந்தவன், என் ஒவ்வொரு சந்தோஷத்திலும் துக்கத்திலும் இருந்தவன், ஏன் என்னை காதலிக்கவில்லை? அவளை தான் அவன் விரும்புகிறான், என்னை அல்ல. நான் குறைவா? என்னுள் என்ன பிழை? ஒவ்வொரு எண்ணமும் அவளது உள்ளத்தை கிழித்தது. அவள் முகத்தை தலையணையில் புதைத்து அழுதாள். அந்த நேரத்தில் அறையின் கதவு மெதுவாக தட்டும் சத்தம். நாளைக்கு நானும் ரோசி ஆண்டியும் கோவிலுக்கு போகிறோண்டி, அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு நாள் ஆகிவிடும் என்று கவிதாவின் குரல் வந்தது. சரி அம்மா, ஆராதனா குறைந்த குரலில் பதிலளித்தாள். எந்த கேள்வியும் கேட்காமல் கதவை மூடிக்கொண்டாள். இரவு முழுவதும் படுக்கையில் படுத்திருந்தாலும் கண்களை மூடவே முடியவில்லை. வெளியில் மெதுவாக ஒலிக்கும் பாத சத்தம், கவிதாவின் குரலும் ரோசியின் சிரிப்பும், அவர்கள் கோவிலுக்கு செல்லும் பாதையில் நின்றபடி. ஆராதனா அங்கிருப்பதை அவர்கள் இருவரும் திரும்பி பார்க்காமல் போய்விட்டதை பார்த்தவுடன் அவளது மனதில் ஒரே ஒரு முடிவு உறுதியாக பதிந்தது. விக்ரமை இப்போதே பார்க்க வேண்டும், அவனிடம் நேராக கேட்க வேண்டும். முடிவெடுத்தவுடன் அவள் வேகமாக செயல்படத் தொடங்கினாள். 2 துணிகள், ஒரு ஜீன்ஸ், ஒரு சல்வார் ஒரு சிறிய பையில் அடுக்கப்பட்டது. வீட்டின் கதவை மெதுவாக திறந்து வெளியில் வந்தாள். வாட்ச்மேன் நாற்காலியில் சாய்ந்து தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தான். அவள் அவனை எழுப்பாமல் ஒரு சிறிய சேரை இழுத்து சுவரின் அருகே வைத்தாள். சுவரின் மேல் ஏறி அங்கிருந்து ஒரு சிறிய குதிப்பு. வெளி உலகத்தின் குளிர்ந்த காற்று முகத்தை வருடியது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரியா. இது என்னுடைய மௌன காதல் கதை. உங்களுக்கு பிடித்திருந்தா என்னோட நாவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு தான் எனக்கு பெரிய வலிமை. பெங்களூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நின்றாள் ஆராதனா. அந்த வெப்ப காற்றிலும் அங்கு இருந்த கூட்ட நெரிசலிலும் அவளது இதயம் வேகமாக துடித்தது. அதே நேரத்தில் சென்னையில் கவிதா வீட்டில் ஆராதனாவை தேடி வர அவள் எங்கும் காணப்படவில்லை. இந்த பிள்ளை எங்கே போயிருப்பா என்று பதட்டத்தில் கவிதா அவளது மொபைலை எடுத்து ஃபோன் செய்தாள். 3வது ரிங்கில் ஆராதனா எடுத்தாள். அம்மா என்று ஆராதனாவின் குரலில் அழுகையும் பயமும் கலந்திருந்தது. எங்கடா இருக்க? கவிதாவின் குரல் நடுங்கியது. நான் பெங்களூரில் இருக்கேன் அம்மா என்றாள் ஆராதனா, மூச்சை அடக்கி கொள்ள முடியாமல். கவிதா அதிர்ச்சி அடைந்தாள். அங்கே என்ன பண்ணுற? நான் ஒரு பையனை ஃபேஸ்புக்கில் லவ் பண்ணேன், ஆனால் அவன் என்னை பிடிக்கலை, நீ சின்ன பொண்ணு தான்னு சொன்னான், அவனை தேடி வந்தேன். அவள் சொன்ன வார்த்தைகளில் கவிதா ஏதோ வேறொரு உண்மையை உணர்ந்தாலும் ஆராதனாவின் மனதில் அந்த சின்ன பொண்ணு என்ற வார்த்தை விக்ரமின் குரலாகவே ஒலித்தது. விக்ரம் தான் என்னை சின்ன பெண்ணாகவே பார்த்தான், அதனால் தான் என்ன காதலிக்கல, வேறொருத்தி அவனுக்கு பிடிச்சிருப்பாளோ என்ற எண்ணமே அவளை பீறிட்டது. கவிதா மகளின் மனவேதனையை விட அவளை வீட்டிற்கு திரும்ப கொண்டு வரும் திட்டத்திலேயே இருந்தாள். சரி, இப்போ நீ எங்கே இருக்க? அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே இரு, நான் விக்கியை கூப்பிடுறேன், அவன் உன்னை பார்க்க வருவான். ஆராதனாவும் வந்த காரணமே விக்கியை பார்க்க வேண்டும் என்பதுதான். அதனால் எளிதாக சரி அம்மா என்றாள். கவிதா பதட்டத்தில் மொபைலை பிடித்தபடியே விக்கியின் நம்பரை டயல் செய்தாள். விக்கி, ஆராதனா பெங்களூரில் இருக்கிறா, நான் என்ன செய்வது என்று மூச்சை நிறுத்தி கொண்டு சொன்னான். சிறிது மௌனத்திற்கு பிறகு கவிதாவின் குரல் நடுங்கியபடி, யாரோ ஒரு பையனோட ஃபேஸ்புக்கில் பேசிக்கிட்டு அவனை லவ் பண்ணியிருக்காளாம். ஆனால் அவன் அவளை, நீ சின்ன பிள்ளை, எனக்கு நீ வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அதனால் அவனை தேடி பெங்களூருக்கு வந்திருக்கா. நல்ல வேலை அவன் இவளை தள்ளி வச்சுட்டான். விக்கி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எப்படியாவது இவளை வீட்டிற்கு அனுப்பிவிடு ப்ளீஸ், சென்னைக்கு பஸ் மட்டும் ஏற்றி விட்டுரு என்று கதறினாள். விக்ரம் அவளை சாந்தப்படுத்தும் குரலில், ஆன்ட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், இப்போ உடனே கிளம்புறேன் என்றான். அவன் குரலில் ஒரு உறுதியும் பாசமும் கலந்திருந்தது. ஆராதனா நல்ல மனசு பொண்ணு, அவளை யாரும் ஏமாற்ற முடியாது. ஆராதனா சின்ன தவறு பண்ணியிருப்பாளே தவிர அது அவளை தப்பான வழியில் கொண்டு போகாது. அவளை நான் சமாதானப்படுத்துகிறேன், நீங்கள் நிம்மதியாக இருங்க என்று விக்ரம் உறுதியுடன் சொன்னான். அவன் வார்த்தைகள் கவிதாவிற்கு ஒரு நிம்மதியை தந்தன. சரி விக்கி, நீயே பார்த்துக்கோ என்று அவள் இன்னும் சின்ன பதட்டத்துடனே ஃபோனை வைத்தாள். விக்ரம் பஸ் ஸ்டாண்டில் கூட்டத்தை தாண்டி கொண்டே
ஆராதனாவை தேடினான். ஒரு மூலையில் பழைய இரும்பு இருக்கையில் சுருங்கி உட்கார்ந்திருந்தாள் அவள். முகம் முழுவதும் அழுகையால் வீங்கி இருந்தது. அவளது கண்கள் சிவந்து கண்ணீர் தடவிய தடங்கள் கன்னத்தில் இன்னும் உலரவில்லை. விக்ரமின் மனசு ஒரு விதமாக வலித்தது. இப்படி ஒரு ஆராதனாவை நான் பார்த்ததில்லை என அவன் நினைத்தான். எப்பொழுதும் சிரித்தபடி இருக்கும் அந்த பெண் இப்பொழுது உடைந்த கண்ணாடி போல இருந்தாள். அவளுக்கு அருகில் வந்து பையில் இருந்து கர்ச்சிப்பை எடுத்து நீட்டினான். அவள் அதை எடுத்தாள். ஆனால் பேசவில்லை. எப்படி பேசுவது, எப்படி ஆறுதல் கூறுவது என்று அவனுக்கும் தெரியவில்லை. திடீரென ஆராதனா தலையை தூக்கி அவனை பார்த்தாள். அடுத்த நொடியே எந்த சொல்லும் இல்லாமல் அவனை கட்டி தழுவினாள். அந்த கட்டிப்பிடிப்பில் 1 வருடம் பிரிந்து கிடந்த வலி, சொல்ல முடியாத வருத்தம், எவ்வளவு வார்த்தைகள் சொல்ல முடியாமல் போனதோ அவை எல்லாம் ஒரே அணைப்பில் கலந்திருந்தது. அவளது தோள்களில் நடுக்கம். அவன் சற்று தடுமாறினாலும் 2 கரங்களையும் அவளை சுற்றி பிடித்தான். அந்த நொடி இருவருக்கும் தேவைப்பட்ட ஒன்று. சில நிமிடங்கள் இருவரும் கடந்த 1 வருட பிரிவினை ஈடு செய்வது போல இருந்தது. சொல்லாமல் இருந்த உணர்ச்சிகள் அந்த கட்டுப்பிடிப்பில் உருகி ஓடியது. பிறகு அவள் ரெஸ்ட் ரூமுக்கு சென்று முகத்தை கழுவி வந்தாள். கண்ணீரின் சுவடு குறைந்திருந்தாலும் மனதில் இருந்த புண் குறையவில்லை. விக்ரம் மெதுவாக, நீ காலேஜ் முடித்த பிறகு உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பான், ரொம்ப நல்ல பையன் என்று ஆறுதல் சொன்னான். அவள் மௌனமாக கேட்டாள். நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? விக்ரம் நேராக அவளது கண்களை பார்த்து ஆமாம் என்றான். அந்த ஒரு வார்த்தை ஆராதனாவின் உள்ளத்தை முறித்து விட்டது. அவள் இனி ஒன்றும் பேசவில்லை. விக்ரமின் வாழ்க்கையில் எனக்கு இடமில்லை என்ற உணர்வு அவள் மனதில் நிழல் போல நிலைத்து விட்டது. சரி, நான் வீட்டுக்கு போகிறேன் என்று மெதுவாக சொன்னாள். விக்ரம் அடுத்து பெங்களூரிலிருந்து சென்னை பஸ்ஸில் அவளை ஏற்றினான். அவள் திரும்பி பார்த்தாள். ஆனால் எதையும் சொல்லவில்லை. வீட்டிற்கு வந்தவுடன் கவிதா கோபத்தில் ஒரு அடி அடித்தாள். ரோசி இடையில் நின்று சமாதானம் செய்தாள். என்னை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா என்று கண்டித்தாலும் ஆராதனா அழுது கொண்டே இருந்தாள். சாரி அம்மா, இனிமே இப்படி தப்பு பண்ண மாட்டேன், உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்று ஆராதனா குழந்தை போல அழுது விழுந்தாள். கவிதா ஒரு நொடி கண்களில் ஈரம் துளிர்த்தாலும் மகளை தழுவி கட்டி பிடித்தாள். எனக்கும் உன் அப்பாவுக்கும் உன்னை விட்டால் யார் இருக்கா என்று மெதுவாக தலையை வருடினாள். ரோசி அமைதியாக இருவரையும் நாற்காலியில் அமர வைத்து முதலில் சாப்பாடு என்ற தட்டில் உணவை வைத்தாள். 1 கரண்டி 2 கரண்டி கண்ணீரையும் விளங்கிக் கொண்டே ஆராதனா அப்படியே சாப்பிட்டாள். சில நேரம் கழித்து அவள் தனது அறைக்கு சென்று கதவை பாதியாக மூடி படுக்கையில் முகம் புதைத்து அழுதாள். கவிதா மெதுவாக உள்ளே வந்து படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்தாள். என்னோட செல்லம் என்று சொல்லிக்கொண்டு முதுகை அன்பாக தட்டி கொடுத்து, சும்மா கண்ணை மூடு, எல்லாம் சரியாகிவிடும் என்று தாளாட்டுவது போல பேசினாள். ஆராதனாவின் மூச்சு மெல்ல அடங்க ஆரம்பித்தது. அதே நேரத்தில் கவிதாவின் மொபைல் லேசாக இசைந்தது. ரமேஷ், ஹலோ கவிதா, ஆராதனாவிடம் பேசணும் என்று கடல் அலை போல தூரத்தில் இருந்து வந்த குரல். கவிதா ஒரு கணம் தயங்கி, அவளுக்கு உடம்பு சரியில்லை, படுத்துக்கிட்டு இருக்கா என்று மெதுவாக சொன்னாள். அடுத்த நாள் காலை கவிதா இன்னும் சாப்பாடு வேலைகளில் இருந்தபோது மொபைல் திடீரென்று ஒலித்தது. ரமேஷ். அவளது நெற்றியில் சுருக்கம். காலை நேரத்தில் கால் பண்ணுவது அபூர்வம். துபாயில் இப்பொழுது நேரம் வேறாக இருக்கும். அவள் எடுத்தாள். ஆராதனா எங்க இருக்கா? ரமேஷின் குரல் குளிர்ச்சியாக. அவள் தூங்குறா, கவிதா சற்று எரிச்சலுடன் சொன்னாள். இது உண்மையா? அந்த சுருக்கமான ஆனால் வினாக்களால் நிறைந்த குரல் கவிதாவின் உள்வரை பதற வைத்தது. என்ன சொல்றீங்க? நீ சொல்றதுல நான் எதையெல்லாம் நம்பணும்னு எனக்கு தெரியல. உன் மொபைலுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாரு. ரமேஷின் வார்த்தையில் கோபமும் நம்பிக்கையின்மையும் கலந்திருந்தது. கவிதா விரைவாக வாட்ஸ்அப்பை திறந்தாள். வீடியோ பிளே ஆக தொடங்கியது. முதலிலேயே அவள் மூச்சு நின்றது. தன் மகள் வீட்டின் பின்புறச் சுவரில் சிறிது சேரை வைத்து அதன் மேல் ஏறி சுவரை தாண்டி குதிக்கிறாள். அந்த நொடி கவிதாவின் கைகள் குலுக்கின. வீட்டில் எங்கும் சிசிடிவி இருக்கிறது என்பதையே நான் மறந்துவிட்டேன். ரமேஷின் மனதில் சந்தேகம் விதைக்கப்படுவதற்கு காரணம் கடந்த 2 நாட்களாக மனைவியின் வாய் சும்மா இருந்தது, மகளிடம் அவர் பேசாததும். அதனால்தான் அவர் துபாயில் இருந்தபடியே சிசிடிவி பதிவை செக் செய்தார். அங்குதான் அவர் அந்த காட்சியை பார்த்ததும் உடனே அலறி நின்றார். 1 நாள் கழித்து வீட்டிற்குள் வந்த மகள் அமைதியாக இருந்தாலும் அந்த வீடியோ ரமேஷின் மனதில் நஞ்சு போல் ஊற்றி கொண்டிருந்தது. ஏதோ நடந்திருக்கு, பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதுதான் அவரின் உறுதி. ஆனால் என்ன நடந்தது என்பதை மட்டும் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கவிதா இதுவரை ரமேஷிடம் ஒருபோதும் பொய் சொல்லாதவள். கவிதா சற்று தயக்கத்துடன் ரமேஷிடம் சொன்னாள். அவள் யாரோ ஒரு பையனை ஃபேஸ்புக்கில் லவ் பண்ணிட்டாள். அந்த பையனை பார்க்க தான் பெங்களூருக்கு போயிருந்தாள். அங்கே விக்ரம் தான் அவளை பார்த்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தான். ஆனால் அந்த ஃபேஸ்புக் பையன், நீ சின்ன பொண்ணு, எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டான். அதனால தான் அவனை பார்க்க அவள் போனாலாம்.
ரமேஷின் முகம் உறைந்து போனது. ஒரு வார்த்தையும் சொல்லாமல் உடனே மகளின் ஃபேஸ்புக் அக்கவுண்டை திறந்தார். ஒவ்வொரு புகைப்படத்தையும் அவர் கவனமாக பார்த்தார். யாரையும் சந்தேகிக்கும் அளவு புகைப்படங்கள் எதுவும் இல்லை. அடுத்த ஆட்கள் அவளது ஃபேஸ்புக்கில் மிக குறைவாகவே இருந்தார்கள். ஆனால் ரமேஷின் உள்ளத்தில் ஒரு சூடு பரவியது. என்ன தைரியம்! என் மகளை யாரோ ஏமாத்துறான் என்ற கோபம். சிறிது நேரம் மௌனமாக இருந்த பிறகு ரமேஷ் மெதுவாக கூறினார், கவிதா, இந்த லவ் விஷயம் எனக்கு தெரிந்தது. ஆனால் அது ஆராதனாவுக்கு தெரியக்கூடாது. அவள் வருந்தி நொந்து போவாள். நீயும் இப்படி செஞ்சது எனக்கு ரொம்ப வருத்தம் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார். மகளும் மனைவியும் தன்னிடம் மறைத்து நடந்து கொண்டார்கள் என்ற வருத்தம் அவர் குரலில் இருந்தது. அதே நேரத்தில் ஆராதனா கண்ணாடி முன்னால் நின்றாள். முகம் வீங்கி இருந்தது. 2 நாட்களாக கண்கள் ஓய்வே இல்லாமல் கண்ணீர் சிந்தியதால் சிவந்து வலித்தது. கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தவுடன் இது நான் தானா என்று வெறுப்புடன் நினைத்தாள். அதே நேரத்தில் அவளது பார்வை படுக்கையின் அருகே இருந்த விக்ரம் வாங்கி கொடுத்த பொம்மைக்கு சென்றது. அதை பார்த்தவுடன் இதயம் துடித்தது. இனிமேல் அவன் நினைவு கூட எனக்கு வேண்டாம். அவன் வேறொருத்தியை காதலிக்கிறான். ஒரு பேக்கை எடுத்தால் விக்ரம் வாங்கி கொடுத்த அனைத்து பரிசுகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக அதில் போட்டாள். ஒவ்வொன்றையும் வைக்கும்போது அவள் உள்ளம் இன்னும் உடைந்தது. கண்ணீர் கூட ஓயாமல் சிந்திக் கொண்டிருந்தது. அதே சமயம் கீழே விழுந்த ஒரு வெள்ளை பாக்ஸை எடுத்தாள். அதை திறந்தாள். ஒரு வைர மோதிரம். அதை பார்த்தவுடன் அவள் பெரிதாக அழுதாள். ஏனெனில் அது அவள் வாங்கியது விக்ரமுக்காக. சிறு வயதிலிருந்தே பாக்கெட் மணி கிடைத்ததால் அதை ஒருபோதும் செலவு செய்யவில்லை. அந்த பணத்தை எல்லாம் சேமித்து வைத்தாள். சேமித்த பணத்தை வைத்து வாங்கியதுதான் வைர மோதிரம். அந்த மோதிரத்தை விக்ரமின் விரலில் போட்டு தனது காதலை சொல்ல வேண்டும் என்ற ஆசை. பெங்களூர் போகும் நாளுக்காக காத்திருந்த அவள் எத்தனை தடவை மனசுக்குள் ரிஹர்சல் பார்த்திருப்பாள். இப்போது அந்த மோதிரத்தை கையில் பிடித்தவுடன் மனசு முற்றிலுமாக உடைந்தது. கண்ணீரோடு அந்த மோதிரத்தை பேக்கில் போட்டாள். பிறகு நடுக்கிய கைகளால் ஜிப்பை மூடினாள். மேலே வைத்தாள். ஆராதனாவை பார்த்தவுடன் கவிதாவுக்கு ஏதோ புதிதாக மாறிவிட்டது என்பதை கண்ணாலேயே உணர முடிந்தது. முன்பு எப்போதும் கலகலப்பாக பேசி சிரிக்கும் குதிக்கும் அந்த பெண் திடீரென்று அமைதியாக மாறியிருந்தாள். அம்மா அப்பா பேசினால் சின்ன சின்ன பதில்கள், அதைவிட அதிகம் எதுவும் இல்லை. சிரிப்பு கூட மெதுவாக மங்கியிருந்தது. பல முறை விக்ரம் கால் செய்தான். முன்னால் இருந்த ஆராதனா அவன் குரல் கேட்டாலே மலர்ந்து போவாள். ஆனால் இப்பொழுது அவனது போனை எடுக்கவே இல்லை. அதற்கும் மேலாக சில நாட்களில் அவள் தனது மொபைல் நம்பரை மாற்றிவிட்டாள். விக்ரம் கால் வரவே கூடாது என்று. ஆனால் விக்ரம் தளரவில்லை. அவன் மீண்டும் கவிதாவின் ஃபோனுக்கு அழைத்தான். ஆன்ட்டி, ஆராதனா பெங்களூருக்கு படிக்க வரேன்னு சொன்னா. அதற்கு கவிதா, இப்போ சென்னையிலே படிக்கிறேன்னு சொல்கிறாப்பா. உங்களுக்கு தான் தெரியுமே, அந்த விஷயத்துக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டேன். விக்ரம் மெதுவான குரலில், சரியாயிடுவா ஆண்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க என்று ஆறுதல் கூறினான். ஆனால் அந்த மாற்றம் ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வாரம் மட்டுமல்ல, இவ்வாறாக 4 ஆண்டுகள் அமைதியாக போனது. ஆராதனா சென்னையில் ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறாள். இது அவளது கல்லூரியில் கடைசி வருடம். இன்னும் 3 மாதங்களில் படிப்பு முடிந்துவிடும். அந்த சமயம் வீட்டு டைனிங் டேபிளில் மேசையில் கவிதா மகளுக்காக தேவையான உணவுகளை சீராக அடுக்கிக் கொண்டிருந்தாள். கைகள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் மனசு அலைந்து கொண்டே இருந்தது. கணவர் ரமேஷ் நேற்று இரவு சொன்ன வார்த்தைகள் அவளை பிடித்து விடவில்லை. ஆராதனாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டேன். அந்த ஒரு வாக்கியம் அவளது உள்ளத்தில் பெரும் குழப்பத்தை விதைத்தது. கவிதா அதிர்ச்சியுடன், இப்போதே கல்யாணம், இன்னும் அவள் யாரிடமும் ஒழுங்கா பேசவே மாட்டாள், எப்படி சமாளிப்பாள்? ஆனால் ரமேஷ் உறுதியுடன், கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிடும். இந்த சம்மந்தம் நமக்கு தவறவிடக்கூடாத ஒன்று. சூர்யா நல்ல பையன். உனக்கு அவனோட குடும்பம் நல்லா தெரியும். நம்மளை விட 10 மடங்கு வசதியானவங்க. இந்த மாதிரி சம்மந்தம் நமக்கு கிடைக்காது. கவிதாவுக்கு இன்னொரு அச்சம். சூர்யா ஃபாரின்ல வேலை பார்த்துட்டா என் பொண்ணு அங்கே கூட்டிட்டு போயிடுவானா? ஆமாம், ஆனால் அது அவளுடைய நலனுக்காக தான் என்று ரமேஷ் தன்னம்பிக்கையுடன் கூறிய போது கவிதாவின் மனதில் ஒரு வலி. இவ்வளவு நாளாக உங்களை பிரிந்திருந்தது போதாதா? இப்போ என் மகளையும் பிரிக்க போறீங்களா? அவள் மௌனமாகவே அந்த வாக்கியத்தை விழுங்கி கொண்டாள். அதே நேரத்தில் ஆராதனா மாடியிலிருந்து இறங்கி வந்தாள். வா ஆராதனா, சாப்பிடு என்று மெதுவாக கூறினாள் கவிதா. ஆராதனா எந்த வார்த்தையும் பேசாமல் நாற்காலியில் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினாள். அவளை பார்த்து கொண்டே கவிதா நீண்ட மூச்சு விட்டாள். பின்னர் தன்னை தடுக்க முடியாமல் சொல்லிவிட்டாள், உன் அப்பா இந்த வருடம் உனக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்றார். அந்த வார்த்தை ஆராதனாவின் உள்ளத்தை குத்தியது. அவள் திடீரென்று கோபத்துடன் எழுந்து நின்றாள். காலேஜ் முடிச்சா உடனே கல்யாணமா? இன்னும் வேலைக்கு போனோம். குறைந்தது 3 வருடமாவது என்னை சுதந்திரமா விடுங்க. அவள் தட்டில் இருந்த உணவை பாதியிலேயே விட்டுவிட்டு கவிதாவின் கண்களை கூட சந்திக்காமல் எழுந்து சென்றாள். அதே நேரத்தில் கவிதாவின் மனம், இவ்வளவு கோபம் இவளுக்கு எங்கிருந்து வந்தது? ஆராதனா எதுவும் சொல்லாமல் தனது ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்தாள். சத்தம் எழுப்பியபடி தனது கல்லூரிக்கு சென்று விட்டாள். ஆராதனா சாப்பாட்டை பாதியிலேயே விட்டு சென்ற பிறகு கவிதா அங்கேயே அமர்ந்திருந்தாள். அதே நேரத்தில் மொபைலின் மணி அடித்தது. ஹலோ கவிதா, எப்படி இருக்க என்று சந்தோஷமான குரலில் கேட்டாள் ரோசி.
கவிதா சற்று உற்சாகமின்றி மெதுவாக பேசினாள். வீட்டில் ரமேஷ் மகளுக்கு கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்கிறாரு. ஆனால் ஆராதனாவுக்கு கல்யாணத்தை பற்றி சின்ன துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்போ சொன்னாலும் கோவப்படுறா. ரோசி சிரித்து கொண்டே பையனுக்கு எந்த ஊர் என்று கேட்டாள். முதல்ல சென்னையில் தான் இருந்தாங்க, அப்புறம் பெங்களூர் போனாங்க. அவன் பேர் சூர்யா. என் மகளோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, ஒரே ஸ்கூல் படித்தவங்க. ஆனால் ஆராதனாவிட 3 வயசு மூத்தவன். இப்போ ஃபாரினில் வேலை பார்க்குறான் என்று சொன்னாள். அடட, ஃபாரினா? ரோசியின் குரல் சற்று கூர்மையாயிற்று. அதுதான் எனக்கு பிடிக்கல. ஒரே பொண்ணு, அவளை அங்கே அனுப்பிட்டு நாங்கள் என்ன பண்ண? ரோசி சற்று யோசித்தவளால், சரி கவிதா, அதுக்கு நீயும் நானும் என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த காலத்து காதலை நம்மளால் புரிஞ்சுக்கவே முடியாது. விக்ரமும் அப்படித்தான். அவன் காதலிக்கிறான். ஆனால் அவன் காதலிக்கும் பொண்ணு ஒரு நாளும் அவனுக்கு கால் பண்ணலை. அவன்கிட்ட கேட்டால் எப்பயாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லுவான். அந்த பொண்ணு ஃபாரினில் வேலை பார்க்குது, விக்ரம் பெங்களூரில் வேலை பார்க்குறான். அதனால தான் சொல்கிறேன், இந்த காலத்தில் லவ்வை புரிஞ்சுக்கவே முடியாதுன்னு. ஆராதனா சின்ன பொண்ணு, வலுக்கட்டாயமாக தள்ளக்கூடாது. நேரம்தான் சொல்லும் அவளுக்கு யார் தேவை என்று மெதுவாக சொன்னாள். கவிதா சோகத்தோடு, அதுதான் பயமாக இருக்கு ரோசி, நேரம் எதை கொண்டு வரும் என்றாள். 2 நாட்களுக்கு பிறகு மாலை நேரம். டைனிங் டேபிளில் கவிதாவும் ஆராதனாவும் கையில் டீ கப்புடன் அமர்ந்திருந்தனர். கவிதா வழக்கம் போல் பேசி கொண்டிருந்தாள். பக்கத்து வீட்டு கதை, உறவினர் கதை, பக்கத்து வீட்டு பையன் எங்கே வேலைக்கு போனான் என்றெல்லாம். ஆராதனா எப்பொழுதும் போல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் விக்ரம் வீட்டு கதை வந்தவுடன் அவளது முகத்தில் சற்று உயிர்ப்பித்தது போல தோன்றியது. அப்பாவித்தனமான ஆர்வம். ரோசி சொன்னா, விக்ரம் லவ் பண்ணுற பொண்ணு ஃபாரின்ல இருக்காளாம். 3 வருஷமா அங்கே தானா, இங்கே இன்னும் வரலையா. அவன் ஒரு சில நேரம் பேசுவானா. விக்ரம் இங்கு பெங்களூரில் வேலை பார்க்குறான், ஆனால் அந்த பொண்ணு ஃபாரினில் வேலை பார்க்குறாளாம். கவிதா சிரித்து கொண்டே, ரோசிக்கு 3 வருஷமா ஐயும் பெங்களூர் பிடிக்கவே இல்லையா, அவளுக்கு சென்னை தான் உயிர். எதுவாக இருந்தாலும் விக்ரம் நல்ல பையன், அவன் மனசு ரொம்ப நேர்மையானது என்று சொன்னாள். ஆராதனா எதுவும் சொல்லாமல் தனது டீயை மெதுவாக சிப் செய்தாள். ஆனால் அவளது காதுகள் அந்த பேச்சை கவனமாக சுவைத்து கொண்டிருந்தன. அதே சமயம் வீட்டில் காலிங் பெல் ஒலித்தது. கவிதா கதவை திறந்ததும் அங்கே ரோசியும் விக்னேஷும் நின்று கொண்டிருந்தார்கள். என்னடி திடீர்னு சொல்லாம வந்திருக்க என்று கவிதா ஆச்சரியத்துடன் கேட்டாள். சர்ப்ரைஸ் டி என்று ரோசி சிரித்தாள். நல்ல சர்ப்ரைஸ் போ என்று கவிதா மகிழ்ச்சியுடன் இருவரையும் சேர்த்து அணைத்து கொண்டாள். அதே நேரத்தில் ஆராதனா உள்ளே வந்து ஆன்டி என்று உற்சாகமாக அழைத்தாள். நல்லா இருக்கியாமா, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, நல்லா வளர்ந்துட்ட என்று ரோசி பாசமாக கூறி அவளது நெற்றியில் முத்தமிட்டாள். பின்னர் ஆராதனாவின் பார்வை விக்னேஷின் மீது விழுந்தது. 4 வருடங்களுக்கு பிறகு தனது பழைய ஒருதலை காதல் மனசுல மட்டும் வைத்திருந்த காதலன் விக்கி என்ற பெயரை மட்டும் சொன்னாள். ஆனால் விக்னேஷ் எந்த மனக்கசப்பும் இல்லாமல் எப்படி இருக்க என்று இயல்பாக கேட்டான். ஆனால் விக்ரம்க்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஒரு காலத்தில் துரு என்று ஓடிப்போகும் ஒரு இடத்தில் உட்கார முடியாத அந்த சிறுமி இன்று அமைதியாகவும் பெரியவளாகவும் தெரிந்தாள். உள்ள வாங்க முதல்ல என்று கவிதா அவர்களை அழைத்து உள்ளே சென்றாள். டீ எடுத்து வாரேன் என்று சமையலறைக்குள் சென்றதும் ஹாலில் இருந்த மூவரும் கலகலவென்று பேச ஆரம்பித்தார்கள். ஹாலில் 4 பேரும் கவிதா, ரோசி, விக்ரம், ஆராதனா டீ பஜ்ஜியுடன் உட்கார்ந்தனர். கவிதா சிரித்து, ரோசி நீ வந்ததும் வீடு ரொம்ப லவ்லியா இருக்கு. விக்ரம் கண் ஓரமாக பார்த்தான். இவள் தான் யூசுவலி துரு பேசிக்கிட்டே இருப்பா, இப்படி சைலண்டா இருக்கா என்று பார்த்தான். அதே நேரத்தில் சரி மெதுவாக சொல்லிக்கொண்டு ஆராதனா டீ கப்பையும் காலி பஜ்ஜி தட்டையும் மேசையில் வைத்துவிட்டு நான் ரூமுக்கு போறேன் என்று எழுந்தாள். அதே நேரத்தில் விக்ரம் அவளது கையை மெதுவாக பிடித்தான். உட்காரு என்றான், கண்களில் ஒரு சின்ன சிரிப்புடன். ஆராதனா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். நான் இன்னும் சாப்பிடவே இல்லையே என்றான் அவன். அதுவும் அம்மாவும் ரோசி ஆண்டியும் இருக்கும்போது இப்படி கைப்பிடித்து நிறுத்துவது ஆராதனாவுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு. அவள் சும்மா புன்னகையுடன் மீண்டும் உட்கார்ந்தாள். ரோசியும் கவிதாவும் பழைய நினைவுகளையும் நட்பு கதைகளையும் பகிர்ந்து கொண்டு சிரித்து பேசி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஆராதனா மெதுவாக, இப்போ எல்லோரும் பஜ்ஜி டீ எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க, இப்போ நான் என் ரூமுக்கு போயிடலாமா என்று கேட்டாள். விக்ரம் சற்று குனிந்து, என்ன அவசரம் என்று கேட்டான். நாளைக்கு நான் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும் என்றாள் அவள் சீராக. சரி என்றான் விக்ரம் சிரிப்புடன். ஆராதனா எழுந்து, ஆன்ட்டி நான் ரூமுக்கு போயிடுறேன் என்று ரோசியிடம் சொல்லிவிட்டு அமைதியாக மேலே தனது அறைக்கு சென்றாள். அவள் போன பின் ஹாலில் ரோசியும் கவிதாவும் இன்னும் பழைய நாட்களை நினைத்து சிரிப்பது மட்டும் கேட்கப்பட்டது. ரோசியும் கவிதாவும் உரையாடலை முடித்து கொண்டார்கள். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்த பின் கவிதா மெதுவாக, ஆராதனா இப்படித்தான் இருக்கா, பெங்களூர்ல இருந்து வந்ததுலேருந்து 4 வருஷமா யாரிடமும் அதிகம் பேசுறது கிடையாது. விக்ரம் நீ தான் இவளை கொஞ்சம் சரி பண்ணணும், எனக்கு என்னமோ உன்னால தான் இவளை சரி பண்ண முடியும்னு தோணுது என்று மனம் திறந்து சொன்னாள். விக்ரம் சிரித்து கொண்டே சொன்னான், கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் நான் சென்னையில் தான் இருக்க போகிறேன். புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன், ப்ராடக்ட் டிசைனிங் கம்பெனி. அதனால் இங்கே தான் இருப்பேன். உங்கள் வீட்டுக்கு 2 வீடு தள்ளி அந்த வீடு தான். விக்கியின் வார்த்தைகள் கவிதாவின் மனதில் இருந்த சுமையை மெதுவாக குறைத்தன. விக்னேஷ் மெதுவாக ஆராதனாவின் ரூமுக்குள் வந்தான்.
அவள் டேபிளில் A3 சீட்டை விரித்து கலர் பேப்பர், மார்க்கர்ஸ் எல்லாம் பரப்பி வைத்து ப்ராஜெக்ட் செய்து கொண்டிருந்தாள். விக்னேஷ் அருகே வந்து மாடர்ன் ஹோம் இன்டீரியர் ப்ராஜெக்டா என்று கேட்டான். ஆராதனா ஆச்சரியமாக, நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க என்று கேட்டாள். விக்னேஷ் சிரித்து, ஹலோ, நான் கூட உன்ன மாதிரி டிசைனிங் படித்தவன் தான். இப்படி ப்ராஜெக்ட் 3 மணி நேரத்தில் சூப்பராக செய்து விடுவேன் என்றான். சரி, அப்படின்னா அசிஸ்டன்ட் டிசைனர் உட்காருங்க என்று அவள் நாற்காலியை இழுத்து கொடுத்தாள். அவன் ப்ராஜெக்டை பார்த்து, இங்கே லைட் கிரே வால், இங்கே லைட் ப்ளூ டைல்ஸ், விண்டோ பக்கம் பிளான்ட் வச்சா அருமையாக இருக்கும் என்று மார்க்கரில் ஸ்கெட்ச் போட ஆரம்பித்தான். இருவரும் பேசிக்கொண்டே ஸ்கெட்சும் செய்து 5 மணி நேரத்திற்கு மேலாக வேலை செய்து பேப்பர் முழுக்க அழகான டிசைன் பிளான்களால் நிரப்பிவிட்டார்கள். ரொம்ப தேங்க்ஸ் விக்கி, நீங்கள் இல்லைன்னா அந்த ப்ராஜெக்டை முடிக்கவே முடியாது. விக்னேஷ் நெற்றியில் சுருக்கம் போட்டுக்கொண்டே, ஏன் இந்த வாங்க தேங்க்ஸ் எல்லாம், எப்போதும் வாப்போன்னு தானே சொல்லுவேன். ஆராதனா சிறிது புன்னகையுடன், உங்களுக்கு இப்படி பேசினால் தானே பிடிக்கும் என்று கேட்டாள். விக்னேஷ் சிரித்து, நான் அப்படி சொன்னதே கிடையாது. அப்படி என்றாலும் நீங்க என்ன சின்ன பொண்ணு மாதிரி தானே பாக்குறீங்க என்று ஆராதனா மெதுவாக சொன்னாள். விக்னேஷ் சிரிப்பை அடக்க முடியாமல், நீ சின்ன பொண்ணா என்று கண்களில் சற்று விளையாட்டுடன் கேட்டான். அந்த தருணத்தில் அவளை சின்ன பெண்ணாக அவனாலேயே பார்க்க முடியவில்லை. ஆராதனா அதனால் என்று சொல்லி இடைநிறுத்த விக்ரம் தலையசைத்து கொண்டு, சின்ன வயசுல எல்லாரும் அப்படித்தான், தன்னை விட ஒரு வயசு கம்மியா இருந்தாலும் ரொம்ப அக்கறையோட பார்த்துக்குவாங்க, நானும் அதே மாதிரி தான் என்றான். ப்ராஜெக்ட் முடிந்தவுடன் விக்னேஷ் நாற்காலியில் சாய்ந்து, சரி ஆராதனா, இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்றான். விக்னேஷ் வீட்டிற்கு வெளியே செல்ல தயாரானான். கவிதா அருகே வந்து, ரொம்ப நாள் கழிச்சு தான் ஆராதனா இப்படி சிரிக்கிறா, எனக்கு அவளை இப்படி பார்ப்பதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றார். ஆராதனாவும் அதை உள்ளுக்குள் உணர்ந்தாள். இவ்வளவு நாட்களாக நாம் யாரிடமும் இப்படி பேசவே இல்லை. ஆனால் இப்போ விக்கியிடம் மறுபடியும் நாம் இயல்பாக பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அவன் வேறொரு பெண்ணை காதலிக்கிறான். அப்படி இருக்கும்போது நம் மனசுல அவனுக்கு மறுபடியும் இடம் கொடுக்க கூடாது. அது நமக்கு தான் ஆபத்து. கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். ஆனால் அடுத்த வினாடியில் உள்ளம் மெதுவாக கேட்டது, அவனிடம் பேசாமல் நம்மால் இருக்க முடியும். அடுத்த நாள் காலை ஆராதனா அவசரமாக புத்தகங்களை அடுக்கிக் கொண்டிருந்தாள். அம்மா, நாம இப்போ கிளம்பணும், லேட் ஆகுது என்று சற்று கோபத்தோடு சொன்னாள். அவள் ஸ்கூட்டர் சர்வீஸில் இருந்ததால் இன்று கவிதா காரில் கூட்டி செல்வதாக சொல்லியிருந்தாள். ஆனால் கவிதா இன்னும் ரெடியாகவில்லை. இன்னும் கிளம்பல, எனக்கு காலேஜ் மணி அடிச்சிரும் என்று ஆராதனா முகம் சுளித்து கொண்டாள். அதே சமயம் கதவின் பக்கத்தில் இருந்து ஒரு குரல், ஆன்ட்டி. விக்னேஷ் உள்ளே வந்தான். வா விக்கி என்று கவிதா சிரித்தாள். என்ன ஆச்சு ஆண்டி என்று விக்னேஷ் கேட்டான். ஆராதனா ஸ்கூட்டரை சர்வீஸ்க்கு கொடுத்துருக்கா. நான் காரில் காலேஜ் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு வேலை இருந்துச்சு, ரெடியாகவே லேட் ஆயிடுச்சு, அதான் இங்கே கத்திக்கிட்டு இருக்கா என்றாள். அப்போ சரி ஆண்டி, நான் அந்த வழியாக தான் போகிறேன், என்னோட வேலை விஷயமா நான் கூட்டிகிட்டு போகிறேன் காலேஜ் வரை என்றான். கவிதா மகிழ்ச்சியுடன், சரிப்பா, ரொம்ப நல்லது என்றாள். ஆராதனா சற்று குனிந்து, அதுவும் சரிதான், ஆனால் இவன் காரில் போகிறதா என்று மனதில் நினைத்து கொண்டாள். ஆராதனா காரில் அமர்ந்தவுடன் விக்ரம் என்ஜின் ஸ்டார்ட் செய்தான். இன்னைக்கு எக்ஸாம் இருக்கா, இவ்வளவு கோபம் என்று சிரிப்புடன் கேட்டான். அப்படியெல்லாம் இல்லை, சீக்கிரம் போகணும் என்று குறுகிய பதில். சரி, சீக்கிரமா போயிடலாம் என்று காரை மெதுவாக நகர்த்தினான். சில நிமிடங்கள் அமைதியாக சென்றார்கள். பின்னர் ஆராதனா மெதுவாக, விக்கி, உன் லவர் எப்படி இருக்காங்க என்று கேட்டாள். விக்ரம் ஒரு கணம் அவளை பார்த்தான். ஒன்றும் சொல்லாமல் சாலையில் கவனம் வைத்தான். ஆன்ட்டி சொன்னாங்க, ஃபாரின்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு, ஃபோனில் மட்டும் பேசுவாங்கன்னு என்று ஆராதனா தொடர்ந்தாள். அப்படியெல்லாம் இல்லை, எங்களுக்கு பிரேக்கப் ஆகி 3 வருஷம் ஆச்சு என்றான் விக்ரம் அமைதியாக. ஆனால் ஆண்டி அம்மா கிட்ட நீங்கள் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அது அம்மா கேள்வி கேட்பாங்க, காரணம் சொன்னால் வம்பு வரும், அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. சிறிது நேரம் யோசித்த விக்ரம் தனது கதையை தொடங்கினான். பெங்களூரில் இருந்தப்போ அவளை அம்மாவிடம் அறிமுகம் பண்ணேன். ஆனால் அவளுக்கு அம்மாவை பிடிக்கலை. நம்ம இருவரும் ஃபாரினில் செட்டில் ஆகலாம், உன் அம்மாவை சென்னைக்கு அனுப்பிவிடுன்னு சொன்னான். எனக்கு அப்பா 5 வயசு இருக்கும்போது இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா தான் எல்லாமே. அவங்கள விட்டுட்டு எப்படி போகிறது, அதனால தான் அந்த உறவு முடிஞ்சு போச்சு. ஆராதனா அவனின் வார்த்தையை கவனமாக கேட்டாள். அவள் மனதில் ஒரு சின்ன சந்தோஷம். அப்படியா, விக்ரம் சிங்கிள் தானா? ஆனால் உடனே மற்றொரு எண்ணம், ஆனால் அவனுக்கு என்ன பிடிக்குமா? விக்ரம் கதையை முடித்ததும் காரில் ஒரு சிறிய அமைதி. அதை கலைக்க விக்ரம் சிரித்து கொண்டு, சரி, நீங்கள் இந்த கேள்விகள் எல்லாம் போட்டு நாளைக்கு லவ் ஸ்டோரி புத்தகம் எழுத போறீங்களா என்றான். ஆராதனா உடனே, நான் அப்படியா, உங்கள் கதையில் ஹீரோ யாருன்னு தெரியலையே என்று புன்னகைத்தாள். ஹீரோ நான் தான், நீங்கள் ஹீரோயின் ஆகணும்னு நினைக்கிறீங்க போல என்று சிரித்து கொண்டே கண் சிமிட்டினான். காரில் செல்லும் வழியில் ஆராதனா சிரித்து கொண்டே, விக்கி, அப்படின்னா நீ இப்போ தனியாக தானே இருக்க, யாரையும் லவ் பண்ணலையா என்று கேட்டாள். விக்ரம் சிரித்து, ஆமாம், நீ வேணா எனக்கு பொண்ணு பார்க்குறியா என்று கிண்டலாக கேட்டான். நான் பொண்ணா என்று அவள் சற்று சிவந்து இழுத்தாள். எனக்கு என்னோட வயசு பொண்ணுங்க தான் தெரியும், உனக்கு என்னோட வயசு பொண்ணுங்க பிடிக்காது இல்லையா என்று சற்று சிரித்தபடி கேட்டாள். விக்ரம் தலையை சற்று ஆட்டி, யார் சொன்னது, எனக்கு என்ன அவ்வளோ வயசு ஆகிவிட்டதா, நான் வேலைக்கு போகிறேன், நீ காலேஜ் படிக்கிற, அவ்வளோதான வித்தியாசம் என்று கேட்டான். அப்படியா, அப்போ சரி, என் வயசு பொண்ணுங்களையும் பார்க்கலாம் என்று அவள் சிரித்தாள். விக்ரம்
விக்ரம் காலேஜ் கேட் முன் வந்து நிறுத்தினான். சரி வந்துட்டோம், போய் பாஸ் பண்ணிக்கோ என்று சிரித்தான். ஆராதனா காரில் இருந்து இறங்கும்போது அவன் பக்கமாய் பார்த்தாள். விக்கி தேங்க்ஸ் ரொம்பவே என்று மெதுவாக சொன்னாள். தேங்க்ஸ் வேண்டாம், போய் உன் ப்ராஜெக்டை டயத்துக்கு கொடு என்று கண்ணசைத்தான். அவள் உள்ளே நடந்து சென்றாலும் மனசு இன்னும் காரிலேயே இருந்தது. விக்ரம் சிங்கிள் தான், அப்படின்னா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனால் அவனுக்கு நம்ம பிடிக்குமா என்ற எண்ணமும் மனதில் சுற்றி கொண்டே இருந்தது. ஆராதனா வீட்டிற்குள் வந்தவுடன் ஹாலில் கவிதா ஒரு பெரிய பெட்டியில் ஆடைகளை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தாள். அம்மா என்ன பண்றீங்க என்று ஆராதனா ஆச்சரியமாக கேட்டாள். கவிதா சிரித்து கொண்டே நான் ஊருக்கு போறேன்டி என்றாள். நான் சொன்னேன்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டூர் போறோம்னு, அதான். அப்பா வேணான்னு சொன்னாரே என்று ஆராதனா நினைவுபடுத்தினாள். ஆமா, ஆனா இப்போ ஓகே சொல்லிட்டாரு. ஆராதனா புரியாமல் அப்பா திடீர்னு ஏன் என்று கேட்டாள். கவிதா மெதுவாக விக்ரம் இருக்கான், ஆராதனாவை பார்த்துக்குவான்னு சொன்னேன், அதுக்கு தான் உங்கள் அப்பா சரின்னு சொன்னார். அப்புறம் ரோசி என் கூட வர சொன்னேன் என்றாள். அதே நேரத்தில் வெளியிலிருந்து ரோசியின் சிரிப்பு குரல் கேட்டது. அவள் வீட்டின் வாசலில் நுழைந்து வந்தாள். ரோசியின் பின்னால் விக்ரம் அவளது பைகளை தூக்கி கொண்டு வந்தான். கவிதா பையை மூடி விக்ரமை பார்த்தாள். விக்ரம் ஆராதனா நல்லா பார்த்துக்கோடா, அப்புறம் 2 நாளைக்கு சமையல்கார பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கா, அதனால கஷ்டப்பட்டு நீ சமைச்சு கொடுக்க வேண்டாம், உனக்கு ஆஃபீஸ் வேலை இருக்கும், கடையில் வாங்கி கொடு போதும் என்றாள். பிறகு ஆராதனாவை நோக்கி இங்கே பாரு ஆராதனா, ஒழுங்கா சாப்பிடணும் என்று ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு ரோசியும் கவிதாவும் விக்ரமுடன் காரில் ஏறினார். விக்ரம் காரை ஸ்டார்ட் செய்து சரி ஆண்டி, பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடுறேன், எங்கே டூர் போறீங்க என்று கேட்டான். கவிதா மகிழ்ச்சியாக இந்த முறை கொடைக்கானல், மூணாறு, வால்பாறை 3 நாட்களில் 3 இடம், ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு என்றான். விக்ரம் காரை ஓட்டிக்கொண்டே சரி சேஃபா போயிட்டு சேஃபா வாங்க என்றான். கவிதா ரோசி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி போறோம் என்று கையசைத்தார்கள். விக்ரம் காரை திருப்பி வீட்டிற்கு வந்தான். வீட்டிற்குள் நுழைந்தவுடன் ஆராதனா சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாள். விக்ரம் அவளை பார்த்து அப்போ நம்ம 2 பேரும் மட்டும்தானா வீட்டில் என்றான். ஆராதனா சிறிது புன்னைக்குடன் ஆமா ஆண்டி சொன்னாங்க நீ என்னை நல்லா பார்த்துக்கணும்னு, அதனால நான் சேஃப் தான் என்றாள். விக்ரம் சிரித்தபடி ஆமா, நல்லா பார்த்துக்கணும்னா நீ முதல்ல நல்லா சாப்பிடணும், நேரம் தவறாமல் தூங்கணும், காலேஜ் ப்ராஜெக்ட் லேட் ஆகக்கூடாது என்றான். ஆராதனாவும் அப்போ நீயும் ஆஃபீஸ்க்கு லேட் ஆகக்கூடாது, ஜங்க் ஃபுட் அதிகம் சாப்பிடக்கூடாது என்றாள். நாளைக்கு சமையல்கார அக்கா வரமாட்டாங்க என்பதால் ஆராதனா சரி இன்னைக்காவது வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம் என்று கிச்சனுக்கு போனாள். ஆனால் கிச்சனில் ஒன்றுமில்லை. கவிதா அவசரமாக கிளம்பியதால் எதுவும் சமைக்கவில்லை என்பது புரிந்தது. விக்ரம் சரி ஹோட்டலுக்கு போயிடலாம் என்று கேட்டான். அதற்கு ஆராதனாவும் சம்மதித்தாள். இருவரும் காரில் சென்று ஹோட்டலில் டேபிளில் அமர்ந்தார்கள். மெனு பார்த்து ஆர்டர் கொடுத்தார்கள். அப்போது திடீரென்று விக்ரமின் ஃபோன் மணி அடித்தது. ஸ்கிரீனில் சாய் என்ற பெயர் மிளிர ஆராதனாவுக்கு ஆச்சரியம். காலையில் தான் சாயோட பிரேக்கப் ஆகி 3 வருஷம் ஆச்சுன்னு சொன்னார், ஆனால் இப்போ ஃபோன் என்று அவள் விக்ரமை கூர்ந்து பார்த்தாள். விக்ரம் அவள் பார்வையை புரிந்தவனாக 3 வருடத்திற்கு பிறகு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அவள் கால் பண்ணியிருக்கா, சத்தியம் என்று சிரித்தான். அவன் ஃபோனை எடுத்தான். ஹலோ. அங்கிருந்து சாய் எங்கே இருக்க என்று கேட்டாள். ஹோட்டலில் இருக்கேன் என்றான் விக்ரம். நான் உன்னை பார்க்கணும் என்றாள் அவள். விக்ரம் நான் சென்னையில் இருக்கேன் என்றான். சாய் நானும் சென்னையில் தான் இருக்கேன் என்றதும் விக்ரமின் முகம் கோபமாக மாறியது. நான் உன்னை பார்க்க விரும்பல சாய், நமக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, அது முடிஞ்ச கதை என்றான். சாய் நான் உன்னை பார்க்க தான் சென்னைக்கு வந்தேன் என்றாள். நீ என்கிட்ட சொல்லிட்டு வந்தா வராதன்னு சொல்லியிருப்பேன் என்று விக்ரம் கடுமையாக பதிலளித்தான். நீ எங்க இருக்குன்னு சொல்லு என்று சாய் வற்புறுத்த விக்ரம் நான் கால் வைக்கிறேன் என்று காலை கட் செய்தான். இந்த உரையாடலை கேட்ட ஆராதனா இப்பொழுது விக்ரம் சாயோடு மீண்டும் பேசுவானா என்று மனதில் ஒரு சிறிய பயத்தை உணர்ந்தாள். விக்ரமும் ஆராதனாவும் டேபிளில் அமர்ந்து உணவு ஆரம்பிக்க முயன்ற அந்த நேரத்தில் ஹோட்டலின் வாசலில் இருந்து ஒரு பரிச்சயமான முகம் சாய். அவள் பார்வை நேராக விக்ரமின் மேல் விழுந்தது. விக்ரமுக்கு அதிர்ச்சி. இப்பவே இங்க வந்து விட்டாளா என்று மனசு கலங்கியது. சாய் அவனை மட்டுமே பார்த்து கொண்டு வந்தாள். ஆனால் அவளது கண்கள் ஆராதனாவை பார்த்ததும் கோபத்தில். ஆனால் அவள் மெதுவாக ஆனால் திடமாக டேபிளுக்கு வந்து நின்றாள். யார் இவள் என்று அவளின் குரல் கூர்மையாக வெட்டியது. இங்கதான். விக்ரம் திணறாமல் மெதுவாக அது உனக்கு தேவை இல்லாதது என்றான். சாய் சிரித்தாலும் அது குளிர்ந்த சிரிப்பு இல்லை, எரியும் கோபத்தின் சிரிப்பு. இவ கூட இருப்பதால் தான் என்ன பார்க்க பிடிக்கலையா என்று அவள் குரல் உயர்ந்தது. விக்ரம் அமைதியாக இது ஹோட்டல், கத்தாத, எல்லாரும் பார்க்குறாங்க என்றான். நீ தான் என்ன வேணான்னு சொல்லிட்டு போன, அப்ப எதுக்காக இங்க வந்து பிரச்சனை பண்ற? ஆனால் சாய் பின்வாங்கவில்லை. நீ என்ன மட்டும்தான் லவ் பண்ணணும், என்னால் உன்னை விட்டுட்டு போனாலும் மறக்க முடியல. நீ கால் பண்ணுவேன்னு நினச்சேன், ஆனால் உன் அம்மாவையும் என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் விக்ரம் நடுவே நிறுத்தி ஒன்று நீ செய்ய வேண்டாம், உன்னை நான் மறந்துட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இனிமே நான் உன்னை லவ் பண்ண போறது கிடையாது என்றான். அந்த வார்த்தைகள் சாயின் மனதில் கத்தியாக விழுந்தது. கோபத்தில் அவள் டேபிளில் இருந்த கிளாஸ் தண்ணீரை தூக்கி விக்ரம் முகத்தில் வீசினாள்.
அதே நேரத்தில் ஆராதனா மெதுவாக எழுந்தாள். அவள் முகத்தில் ஒரு நொடி கூட பயமில்லை. அடுத்த கிளாஸ் தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஒரே ஷாட்டில் சாயின் முகத்தில் ஊத்தினாள். சாய் அதிர்ச்சியில் நின்றாள். நீ தைரியமா என்று சொல்லிக் கொண்டே ஆராதனாவை அடிக்க கையை தூக்கினாள். ஆனால் விக்ரம் அவளின் கையை தடுத்து கடுமையாக போதும் சாய் என்றான். அந்த சத்தத்திற்கு ஹோட்டல் செக்யூரிட்டி ஓடி வந்தார்கள். சிசிடிவியில் நடந்த எல்லாத்தையும் பார்த்ததால் சாயை அமைதியாக இழுத்து அழைத்து சென்றார்கள். இந்த சம்பவத்திற்கு பின் ஹோட்டல் மேலாளர் வந்து விக்ரமுக்கும் ஆராதனாவுக்கும் வேறொரு டேபிள் கொடுத்தார்கள். அவர்கள் இருவரும் அமைதியாக அங்கே அமர்ந்து சாப்பிட தொடங்கினார்கள். விக்ரமுக்கு ஆராதனாவின் நடத்தை ஆச்சரியமாக இருந்தது. அவளை பல முறை பலரிடம் அன்பாகவும் மென்மையாகவும் பேசிக் கொண்டிருப்பதை அவன் பார்த்திருக்கிறான். ஆனால் யாரிடமும் இப்படி கடுமையாக நேராக எதிர்த்து நின்றதை அவன் ஒருபோதும் காணவில்லை. அதுவும் தனக்காக இப்படி நடந்து கொள்வது, அந்த எண்ணமே அவனுக்கு வியப்பாக இருந்தது. சாப்பாடு முடிந்ததும் இருவரும் அமைதியாக வீட்டிற்கு கிளம்பினார்கள். விக்ரமும் ஆராதனாவும் வழியில் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஹோட்டலில் நடந்த சம்பவங்கள் இருவரின் மனதிலும் ஆழமாக பதிந்திருந்தது. வீட்டிற்கு வந்ததும் ஆராதனா நேராக விக்ரமை மேல் தளத்திற்கு அழைத்து சென்றாள். இது உனக்காக தயார் செய்த அறை என்று கதவை திறந்து காட்டினாள். அந்த அறை கவிதா முன்கூட்டியே விக்ரமுக்காக ஏற்பாடு செய்து வைத்தது. விக்ரம் சிறிது தலையை ஆட்டி அவளை பார்த்தான். பிறகு இருவரும் அவரவர் அறைகளில் சென்று படுத்து கொண்டார்கள். காலை சூரியன் இன்னும் முழுமையாக வீடு புகாமல் இருந்த நேரம். ஆராதனா மெதுவாக கண்களை திறந்து தூக்கத்தின் சோர்வை துடைத்து கொண்டு எழுந்தாள். கிச்சனுக்குள் சென்று அடுப்பில் தீ மூட்டினாள். விக்ரமுக்காக காலை உணவு செய்யும் எண்ணமே அவளுக்கு ஏதோ புதிதாக இருந்தது. காய்கறிகளின் வாசனையும் சூடான டீயின் மனமும் அறையை நிரப்பியது. விக்ரம் எழுந்திருப்பானா, டீ கொடுக்கலாமா என்ற எண்ணமே அவளை கதவின் முன் கொண்டு வந்தது. மெதுவாக கதவை தட்டினாள். பதில் இல்லை. கதவை சற்று தள்ளி உள்ளே பார்த்தாள். படுக்கை சீட்டு சீராக இல்லாமல் சுருண்டு கிடந்தது. இப்படி தூங்கினால் குளிர் பிடித்து விடும் என்று மனதில் சொல்லிக்கொண்டே அவன் பக்கம் சென்றாள். போர்வையை சரி செய்ய முயன்ற கையில் திடீரென ஒரு அசாதாரண வெப்பம் உணர்ந்தாள். அவளின் விரல்கள் நெற்றியில் தாங்க முடியாத சூட்டை சந்தித்தன. விக்ரம், உங்களுக்கு காய்ச்சல் என்று சற்று திகைத்து குரல் எழுப்பினாள். அவன் மெதுவாக கண்களை திறந்து ஆமாம் என்றான். சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் என்று முடிவு செய்து காரின் சாவியை எடுத்தாள். மருத்துவமனைக்கு சென்று டாக்டரிடம் காட்டியதும் ட்ரிப்பு வைத்தார். நீ காலேஜுக்கு போ என்று விக்ரம் மெதுவாக சொன்னான். என்னால் முடியாது என்றாள். நீ போனா நான் என்னை பார்த்துப்பேன் என்றான். உனக்கு லேட் ஆகுது என்றான் மந்தமான குரலில். அவள் மெதுவாக நான் போனாலும் என் மனசு இங்கேதான் இருக்கும் என்றாள். அந்த வார்த்தைகள் விக்ரமின் முகத்தில் ஒரு நிமிட அமைதியே வர வைத்தது. சரி, நீ ஓய்வாப்படு, நான் இங்கே இருக்கேன் என்று சொல்லி அவள் அருகே இருந்த தண்ணீர் குவளையை அவனுக்கு நீட்டினாள். ஆராதனா டாக்டரிடம் பதட்டமாக, டாக்டர், இப்போ அவர் ஓகேவா என்று கேட்டாள். அப்பொழுது விக்ரம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். டாக்டர் மெதுவாக சிரித்தபடி, கவலைப்படாதீங்க, சரியாக தான் இருக்காரு. கொஞ்சம் ஹீட் வாட்டர்ல முகம் துடைச்சிடுங்க, ஹீட் குறையும். இன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு போகலாம் என்றார். தேங்க்யூ டாக்டர் என்று நிம்மதி சுவாசம் எடுத்து ஆராதனா சொன்னாள். டாக்டர் கிளம்பியதும் அவள் சிறிது ஈர துணியை எடுத்துக்கொண்டு விக்ரமின் முகத்தை துடைக்க முனைந்த போது துணிச்சலுடன் அவன் நெற்றியில் துணியை வைத்தாள். அதே நேரத்தில் திடீரென்று விக்ரம் கண்களை திறந்தான். அவள் திடுக்கிட்டு, டாக்டர் தான் முகத்தை துடைக்க சொன்னாரு என்றாள் விரைவாக. விக்ரம் சிரித்தபடி சரி என்று மெதுவாக சொன்னான். ஆராதனா மீண்டும் துணியை வைக்க போனாள். ஆனால் இந்த முறை அவள் கண்கள் அவனின் முகத்திலேயே நிலைத்து விட்டது. அவன் முகத்தை ரசிப்பது போல் பார்த்தாள். அதை உணர்ந்தவனாய் விக்ரமும் அவளை அந்த பார்வையால் பார்த்தான். ஒரு கணம் உலகமே அமைதியாகி அவர்கள் இருவருக்குள் மட்டும் பார்வைகள் பேசின. பிறகு ஆராதனா திடீரென்று விலகி கொண்டாள். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்று அவள் உள்ளுக்குள் பயந்தாள். ஆனால் மனம் வேறொரு உண்மையை கிசுகிசுத்தது. அவனை நேசிக்கிறாய், அதனால்தான் இப்படி பார்த்தாய். ஆனால் விக்ரமின் பார்வை, அந்த பார்வை வேறு மாதிரி இருந்தது. ஒரு நிமிடம் அவளை கண்ணிமைக்காமல் பார்த்தது அவளுக்கு புதிதாக இருந்தது. இரவு டாக்டர் சொன்னபடி வீடு திரும்பினார்கள். விக்ரமுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் ஆராதனா செய்துவிட்டு, சரி விக்கி, நீ படுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு அவள் வெளியேறினாள். ஆனால் விக்ரம் கண்களை மூடியதும் அவன் முன்னால் ஆராதனாவின் முகம் தென்பட்டது. மூடினாலும் திறந்தாலும் அதே முகம். என்ன இது என்று அவன் உள்ளுக்குள் ஆச்சரியப்பட்டான். ஆனால் அந்த உணர்வு அவனை தொந்தரவு செய்யவில்லை. மாறாக நன்றாகவே தோன்றியது. அடுத்த நாள் காலை விக்ரமும் ஆராதனாவும் ஒரே காரில் ஏறி செல்லும் நேரம். ஆராதனாவின் கல்லூரி விக்ரமின் ஆபீஸ் பக்கத்தில் இருந்ததால் பயணம் குறைவாகவும் வசதியாகவும் இருந்தது. ஆராதனா விக்ரமிடம், உனக்கு பிடித்த பொண்ணு எப்படி இருக்கணும்னு நினைக்கிற? எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா பிடிக்கும் என்று கேட்டாள். விக்ரம் அவளை ஒரு கணம் பார்த்து கொண்டிருந்தான். நீல சேலையில் அவள் இன்னும் மென்மையாகவும் இன்னும் அழகாகவும் தெரிந்தாள்.
நேத்து நீ டிஷர்ட் ஜீன்ஸ் போட்டிருந்த, அது கூட ரொம்ப அழகா இருந்தது. சிறிது இடைவெளிக்கு பிறகு இன்னைக்கு இந்த நீல சேலை, அது கூட ரொம்ப அழகா இருக்கு. நமக்கு பிடித்த பொண்ணு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாவே இருக்கும் என்றான். விக்ரம் நேரடியாக காதலை சொல்லவில்லை. ஆனால் வார்த்தைகளின் வாயிலாக இன்டைரக்டாக உணர்வுகளை வெளிப்படுத்தினான். அவள் தன்னை சீராக்கி கொண்டு கல்லூரி வளாகத்துக்குள் நடந்து சென்றாள். வகுப்பில் பாடங்கள் நடந்து கொண்டிருந்தன. ஆராதனா வழக்கம் போல் தனது நோட்டு புத்தகங்களை திறந்து எழுதத் தொடங்கினாள். திடீரென்று நினைவில் வந்தது, இன்று விக்ரமின் பிறந்த நாள். பொதுவாக இந்த நாள் வரும் முன்னரே வாரம் முழுவதும் எதிர்பார்ப்புடன் காத்திருப்பாள். ஆனால் இம்முறை விக்ரம் அருகில் இருந்ததால் நாள், கிழமை எல்லாம் மறந்து போயிருந்தது. இன்று மாலை 6 மணிக்கே கேக் வெட்டணும் என்று மனதிற்குள் பேசிக்கொண்டாள். ஆனால் அதன் பிறகு பரிசு என்ன கொடுக்கலாம் என்று யோசனை ஆரம்பித்தது. இறுதியில் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது தனது சேமிப்பில் இருந்து வாங்கிய மோதிரம் சரியாக இருக்கும் என்று தீர்மானித்தாள். அந்த மோதிரத்தை பற்றி பல முறை கவிதா சந்தேகப்பட்டிருந்தாள். ஏண்டி இந்த மோதிரம் யாருக்குத்தான் என்று கேட்பாள். ஆனால் ஆராதனா எப்பொழுதும் புன்னகையுடன் பேச்சை திசை திருப்பி விடுவாள். ஆம், இது விக்ரமுக்கே என் மனதிற்குள் வைத்திருந்த காதல் பரிசு. இன்று அவன் பிறந்த நாளில் என் கைகளால் கொடுக்கணும் என்று உறுதியாக சொல்லிக் கொண்டாள். ஆராதனா கல்லூரியில் அரை நாள் விடுப்பெடுத்தாள். வீட்டிற்கு வந்து யாருக்கும் தெரியாமல் மேல்மாடி அறையை அலங்கரிக்க தொடங்கினாள். அந்த மாலை விக்ரம் அடியெடுத்து வைத்ததும் அவன் பெயரை மெதுவாக சொல்லியவளின் குரல் அவனை நிறுத்தியது. ஹாப்பி பர்த்டே. அந்த சிறிய பாடல் ஆராதனாவின் உதடுகளில் இருந்து வெளிவந்தது. அவள் கையை அவன் கையில் மெதுவாக வைத்துக்கொண்டு மேல்மாடியை நோக்கி அழைத்து சென்றாள். அறைக்குள் நுழைந்தவுடனே மென்மையான விளக்குகள், பாசத்தோடு அலங்கரிக்கப்பட்ட மேசைகள், அதன் நடுவே அவர்களுக்காக காத்திருந்த கேக். விக்ரம் கத்தியை கொண்டு கேக்கை வெட்டினான். சிரித்து கொண்டே ஒரு சிறிய கேக் துண்டை எடுத்து ஆராதனாவின் வாயில் வைத்தான். அடுத்த நொடி ஆராதனா தனது பையை திறந்து சிறிய பெட்டியை எடுத்தாள். அதில் பிரகாசித்த மோதிரம். இது உனக்கு, நானே போட்டு விடுறேன் என்று அவள் மெதுவாக சொன்னாள். சரி என்றான். அவள் மனம் துடிப்போடு இருந்தது. ஆனாலும் கண்களில் ஒரு தீர்மானம். இருவரும் சிரித்தனர். அந்த சிரிப்பில் ஒரு ரகசிய காதல் ஒளிந்திருந்தது. அதற்கிடையில் இருவரும் சேர்ந்து எத்தனையோ செல்ஃபி எடுத்தனர். ஆராதனா புன்னகையுடன் அவன் அருகே சாய்ந்தபடி ஒவ்வொரு புகைப்படத்திலும். அந்த மகிழ்ச்சியில் ஒரு தருணம் தவறியது. அவள் கீழே தடுமாறினாள். தரையில் விழுந்திருக்க கூடும். ஆனால் விக்ரமின் கைகள் அவளை பிடித்தன. ஒரு நொடி இருவரின் கண்கள் ஒன்றோடு ஒன்று சந்தித்தன. மூச்சு துடித்தது. அருகாமை அதிகமாக உணரப்பட்டது. அந்த இடைவெளியில் வார்த்தைகளே தேவையில்லை, உணர்ச்சிதான் பேசிக்கொண்டது. ஆனால் விக்ரம் மெதுவாக பின்வாங்கிக் கொண்டான். சிரித்து கொண்டே கவனமாயிரு என்றான். ஆராதனா உள்ளுக்குள் ஒரு சின்ன வலியை உணர்ந்தாலும் அந்த நிமிடத்தை அவள் மறக்க முடியவில்லை. அந்த இரவு இருவரின் மனங்களிலும் ஒன்று மட்டும் உறுதியாக இருந்தது. காதல் சொல்லப்படவில்லை. ஆனாலும் அந்த மௌனத்தில் அது இன்னும் ஆழமாக மலர்ந்தது. அந்த இரவு ஆராதனா படுக்கையில் படுத்த போது விக்ரமின் சிரிப்பு, அவன் கண்கள், அவன் கைகளின் வெப்பம் அனைத்தும் நினைவாக வந்து கொண்டே இருந்தது. விக்ரம் தனது அறையில் படுத்து கொண்டான். அறை இருட்டிலும் அவன் விரலில் ஜொலித்த அந்த மோதிரம் மட்டும் தெளிவாக தெரிந்தது. மெதுவாக அதனை தொட அவனது உள்ளத்தில் புதிய சிந்தனைகள் எழ ஆரம்பித்தது. இது ஒரு சாதாரண பரிசா, இல்லை அவளது மனதில் மறைந்திருக்கும் உண்மையா? அவன் கண்களை மூடிக்கொண்டான். ஆனால் உள்ளம் அமைதியாக இல்லை. முதல் முறையாக நான் உண்மையிலேயே அவளை காதலிக்கிறேன் என்று அவன் உள்ளத்துக்குள் ஒப்புக்கொண்டான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பயமும் அவனை சூழ்ந்தது. நான் அவளை காதலிக்கிறேன், ஆனால் அவளும் அதே மாதிரி நினைக்கிறாள் அல்லது நான் மட்டும் அவளை காதலிச்சு அவள் அதை ஒருபோதும் உணராமல் போய்விடுவாளோ? அந்த கேள்விகள் அவனது உள்ளத்தை பிளந்து கொண்டே இருந்தன. மறுநாள் காலையிலேயே நேரத்தில் எழுந்து மெதுவாக அறையிலிருந்து வெளியே வந்தார்கள். அவர்கள் இருவரும் ஒன்றாக காலை உணவை உண்டார்கள். சாப்பிடும் விதமும், சின்ன சின்ன கேள்வி கேட்கும் விதமும், சில சமயங்களில் பேசாமல் ஒருவரை ஒருவர் பார்க்கும் விதமும் அனைத்தும் புதுமையாக இருந்தது. மாலை கல்லூரியில் இருந்து வீடு திரும்பிய ஆராதனாவை வீட்டுக்குள் நுழைந்தவுடன் கவிதா வரவேற்றாள். டூரில் இருந்து அவள் திரும்பியிருந்தாள். டூர் எப்படி இருந்தது அம்மா என்று ஆராதனா அக்கறையுடன் கேட்டாள். சிரித்தபடி நைஸ் டி. இவ்வாறே சில நாட்கள் மெதுவாகவும் அமைதியாகவும் கழிந்தன. இந்த அமைதியின் பின்னணியிலும் விக்ரமும் ஆராதனாவும் ஒருவருக்கொருவர் அருகே வந்து கொண்டே இருந்தார். அன்று ஞாயிறு காலை. புதிதாகவே ஒரு டிசைனிங் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து சில நாட்கள் தான் ஆனது. வாரம் முழுக்க காலையிலேயே சீக்கிரம் எழுந்து வேலையிலேயே மூழ்கி இருந்ததால் அந்த நாள் விடுமுறை என்பதால் ஆராதனா சற்று தாமதமாகவே எழுந்தாள். குளித்துவிட்டு தலைமுடியில் இன்னும் துளிகள் மின்ன குளிர்ந்த காற்றை உணர்ந்தும் சோம்பேறித்தனமாக சமையலறைக்குள் வந்தாள். பின்னால் இருந்து ஒரு ஆணின் குரல் கேட்டது. இப்பத்தான் எழுந்தியா? ஆராதனா திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். கதவின் அருகே சூர்யா நின்றிருந்தான். சின்ன வயதில் அவளோடு ஒரே பள்ளியில் படித்த நண்பன் இப்பொழுது உயரமாகவும் உறுதியான தோற்றத்தோடும் நின்று கொண்டிருந்தான். சூர்யா, நீங்க எப்போ வந்தீங்க என்று அவள் ஆச்சரியத்துடன் கேட்டாள்.
2 மணி நேரத்திற்கு முன்னாடியே வந்துட்டேன் என்றான் மெதுவாக. அவள் இன்னும் நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பார்வையை தாங்க முடியாமல் அவளை நட்பாக கட்டிப்பிடித்தான். ஆராதனா ஒரு கணம் திடுக்கிட்டாள். ஆனால் அடுத்த நொடி சிரித்து கொண்டு, நீ எப்போதும் அதே மாதிரிதான் என்று சொல்லிக்கொண்டு அவனிடமிருந்து சற்று விலகினாள். சூர்யா சிரித்தவனாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவனது இதயம் மட்டும் சொன்னது, இது உனக்கு ஃப்ரெண்ட்லி ஹக் மாதிரி தோன்றும், ஆனால் இது எனக்கு காதலின் வெளிப்பாடு. நேரத்தில் கவிதா உள்ளே வந்தாள். அவளது கண்கள் சூர்யாவையும் ஆராதனாவையும் பார்த்து சிறிது நிம்மதி அடைந்தன. உன் அப்பா உனக்கு நிறைய கிஃப்ட் அனுப்பியிருக்காரு, அதை தான் கொண்டு வந்து தந்துட்டு போலாம்னு வந்திருக்காரு என்றாள் புன்னகையுடன். ஆராதனா கண்களை பெரிதாக்கி, அப்பா எப்போ வராரு என்று ஆர்வத்துடன் கேட்டார். 1 வாரம் இல்லைன்னா 2 வாரத்தில் வந்துருவாரு, உன்னை ரொம்ப மிஸ் பண்றாரு. அவளுக்கு தெரியாத ஒன்று, சூர்யா அவளை நேசிக்கிறான். வாழ்நாள் முழுவதும் அவளை தன் பக்கத்தில் வைத்து கொள்ளும் ஆசையுடன் நேசிக்கிறான். ஆராதனாவின் அப்பா ரமேஷுக்கு இதெல்லாம் தெரியும். சூர்யாவின் குடும்பம் செல்வமும் மரியாதையும் நிறைந்த குடும்பம். மேலும் ரமேஷுக்கு அவர்களோடு உறவு முறை உண்டு. அதனால்தான் சூர்யா சில நாட்களுக்கு முன்னரே நேராக ரமேஷிடம் சொன்னான், மாமா, நான் ஆராதனாவை லவ் பண்றேன், ஆனா அவளிடம் சொல்லல, நீங்க சம்மதிச்சாதான் அவளிடம் பேசுவேன். அந்த வார்த்தையில் இருந்த மரியாதையும் நேர்மையும் ரமேஷை கவர்ந்து விட்டது. என் மகளுக்கு ஒரு நல்ல பையன் கிடைச்சிருக்கான். நம்பிக்கையில் அவர் மனதில் சந்தோஷம் பிறந்தது. ஆனால் ஆராதனாவின் மனநிலை அவர் நன்றாகவே அறிந்திருந்தார். திருமண பேச்சு எடுத்தாலே கோபமடைவாள். அதனால் கவிதாவிடம் மட்டும் பகிர்ந்தார். சூர்யா ஆராதனாவை பார்த்தபோது தன்னுடைய மனம் முழுவதும் நெகிழ்ந்தது. அவளது சின்ன சின்ன சிரிப்புகள், சோம்பல் கலந்த நடை அவனுக்கு எல்லாம் பேரின்பமாய் தெரிந்தன. அன்று மதியம் ஆராதனா ஒரு அழகான சேலை அணிந்து மென்மையான அலங்காரத்தோடு வீட்டு வாசலில் நின்றாள். தலைமுடியை அலை போல விட்டிருந்தாள். அவளது முகத்தில் புதிய உற்சாகம். அதே நேரத்தில் ஹாலில் இருந்த சூர்யாவின் பார்வை திடீரென அவளில் சிக்கியது. ஒரு கணம் சொல்ல வார்த்தைகள் தேடினான். பிறகு சிரித்தபடி, இந்த அழகெல்லாம் எங்க போறதுக்காக என்று கேட்டான். ஆராதனா சற்றே சிரிப்பு கலந்து, ஷாப்பிங் போறேன், வேலைக்கு போக ஆரம்பிச்சாச்சே, அங்க நிறைய ட்ரெஸ் தேவைப்படும், அதனால தான் போறேன் என்றாள். சூர்யா உடனே சற்று ஆர்வத்தோடு, அப்படியா, அப்போ நானும் கூட வாரேன் என்றான். அவள் புருவத்தை உயர்த்தி கொண்டு, ஷாப்பிங் போனாலே ரொம்ப நேரமாகும் என்று எச்சரித்தாள். வீட்டிலும் நாளெல்லாம் சலிப்பாதான் இருக்கு, குறைந்தது உன்னோடு கூட போனா அந்த சலிப்பும் சுவாரஸ்யமா மாறிடும். ஆராதனா அவன் வார்த்தைகளை கேட்டு சிரித்து விட்டாள். நீ கூட வந்தா நான் ட்ரெஸ் தேடும் நேரத்துக்கே நீ 10 கமெண்ட் சொல்லுவ, இன்னும் நேரம் வீணாகும் போலிருக்கே என்று கிண்டலுடன் சொன்னாள். நீ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்துக்கு நான் உன்னை பார்த்து கொண்டு இருக்கலாம் என்று மெதுவாக சொன்னான். இருவரும் சிரித்து கொண்டே வெளியே வந்தார்கள். சூர்யா காரின் கதவை திறந்தான். ஆராதனா சிரித்தபடி உள்ளே அமர்ந்தாள். சூர்யா டிரைவர் இருக்கையில் அமர கார் மெதுவாக சாலையில் நகரத் தொடங்கியது. வீசும் காற்று அவளது சேலைகளின் ஓரங்களை அசைக்க சூர்யா ஒவ்வொரு கணமும் அவளை பார்த்து கொண்டே ஓட்டினான். காரை ஒரு பக்கம் நிறுத்திவிட்டு சூர்யா ஆராதனாவை சிரித்தபடி கையை பிடித்து கொண்டு நடந்தான். ஆராதனாவுக்கு அந்த பிடியில் இன்னும் ஒரு வித்தியாசமான உணர்ச்சி. ஆனால் மனதில் சமாதானம் சொல்லிக் கொண்டாள். பழைய நண்பன்தான், அதிகம் யோசிக்க வேண்டாம். அதே நேரத்தில் எதிரே காரில் வந்து கொண்டிருந்தான் விக்ரம். அவனது கண்கள் நேராக அவர்கள் மீது விழுந்தன. சூர்யாவின் கையில் இருந்த ஆராதனாவின் கை, ஆராதனாவின் முகத்தில் இருந்த அந்த சிறிய புன்னகை, அந்த காட்சி எல்லாம் விக்ரமின் உள்ளத்துக்குள் மின்னல் போல பாய்ந்தது. என்ன இது, நான் நினைத்த மாதிரி இல்லையே என்று உள்ளுக்குள் சொல்லிக் கொண்டான். வா, ஹோட்டலுக்கு போயிடலாமா, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பிறகு ஷாப்பிங் போலாம் என்றான். ஆராதனா சிரித்து சரி என்று மெதுவாக சம்மதித்தாள். இருவரும் அங்கிருந்து ஹோட்டலுக்கு நடந்து சென்றனர். அவனது மூச்சு தடுமாறியது. மனதிற்குள் ஏதோ நெருப்பு எரிய விக்ரம் மெதுவாக காரை நகர்த்தினான். அந்த இரவு வேலை முடிந்து சோர்வுடன் வீட்டிற்கு வந்த விக்ரம் நேராக ஆராதனாவை பார்க்க அவள் வீட்டிற்கு சென்றான். கதவை திறந்தது கவிதா. வா விக்கி, உள்ளே வா, ஆராதனா இல்லை என்று அவள் சொன்னவுடன் விக்ரம் சற்று குழம்பினான். அப்படியா, எங்க போயிருக்கா என்று கேட்டான். கவிதா சிரித்தபடி, விக்ரம், ஆராதனாவும் சூர்யாவும் வெளியே போயிருக்காங்க. சூர்யா அவளுடைய சின்ன வயது நண்பன், பெங்களூரில் இருந்து வந்திருக்கிறான், உறவுக்கார பையனும் கூட, அதனால் அவனோடு போயிருக்கா என்று விளக்கினாள். விக்ரம் மனதில் ஒரு நெருப்பு எரிந்தது. ஆராதனா எப்போ வருவா என்று அவன் சற்று தட்டையாக கேட்டான். தெரியல, இரு, நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் என்று ஃபோனை எடுத்தாள். சில வினாடிகளில் ஃபோனின் மறுபக்கத்தில் ஆராதனாவின் குரல். நானும் சூர்யாவும் தியேட்டர்ல இருக்கோம், படம் பார்க்க வந்திருக்கோம், இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அதற்குள் ஃபோனில் சிரிப்பு சத்தமும் கேட்கப்பட்டது. ஆராதனா, சூர்யா இருவரின் சிரிப்புகள். அந்த சத்தம் விக்ரமின் மனதில் ஒரு கத்தி போல குத்தியது. சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்று அவன் மெதுவாக சொன்னான். சரி, ஆனால் காத்திரு, நான் ஒரு ஸ்வீட் செய்தேன், ரோசிக்கு ரொம்ப பிடிக்கும், லட்டு எடுத்து வாரேன் என்று உள்ளே போனாள். அதே நேரத்தில் லட்டுவை ஒரு டப்பாவில் வைத்து விக்ரமிடம் கொடுத்தாள். அவனது கையில் இருந்தது ஆராதனா பிறந்த நாளில் கொடுத்த அந்த மோதிரம்.
கவிதாவின் கண்கள் அதில் நிறுத்தப்பட்டன. விக்கி, இந்த மோதிரம் என்று அவள் மெதுவாக கேட்டாள். விக்ரம் சிரித்தபடி, ஆராதனா கொடுத்தது, பிறந்தநாள் கிஃப்ட் ஆன்ட்டி என்று சொன்னான். அப்படியா, சரி சரி என்று வெளியில் சிரித்தாலும் கவிதாவின் மனதில் பல கேள்விகள் உருவாயின. அவளுக்கு நன்றாக தெரியும், அந்த மோதிரம் ஆராதனாவுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் என்பதை. கவிதா மட்டுமே உண்மையை அறிந்திருந்தாள். ஒருவேளை விக்ரம் தான் ஆராதனாவின் மனசுக்குள் இருக்கிறானா? அப்படியானால் வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துவிடும். கவிதாவின் மனதில் பல குழப்பங்கள். இல்லை, ஒருவேளை நாம் தான் தப்பா நினைக்கிறோமா? விக்ரம் அதே நேரத்தில், சரி ஆன்ட்டி, நான் கிளம்புறேன் என்று சொல்லி வெளியே சென்றான். அடுத்த நாள் காலை சூர்யா கையில் ஒரு புதிய ஆப்பிள் லேப்டாப் பெட்டியுடன் ஆராதனாவை சந்திக்க வந்தான். இது ரமேஷ் மாமா வாங்கி தந்தது என்று அவன் சிரித்தபடி சொன்னான். புது வேலை கிடைச்சிருக்கே, டிசைனிங் கம்பெனி, அதனால நீ கம்ப்யூட்டரில் வேலை பண்ணி கொள்வதற்கு நல்ல வசதியாக இருக்கும்னு அவர் சொன்னார். புதிய லேப்டாப்பை திறந்ததும் ஆராதனாவின் முகம் பிரகாசித்தது. வாவ், ரொம்ப அழகா இருக்கு. ஆனால் இந்த மாதிரி லேப்டாப் நான் யூஸ் பண்ணது கிடையாது. இல்லை, என்னென்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. ஆராதனாவுக்கு லேப்டாப்பின் அடிப்படை எல்லாம் தெரியும். ஆனால் ஆப்பிள் லேப்டாப் என்பதால் சற்று வித்தியாசமாக இருந்தது. சூர்யா சிரித்தபடி, இல்லை, நானே கற்றுக் கொடுக்கிறேன் பார், இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணா உனக்கு ஈஸியாக இருக்கும் என்று விளக்கினான். ஆராதனா சற்று குழப்பத்துடன் மவுஸை நகர்த்தினாள். இப்படிதான் கிளிக் பண்ணணும் என்று சொல்லியவனே சூர்யா அவளது கையை மேலே இருந்து மெதுவாக தொட்டான். அவன் கை அவளது கையை பிடித்து மவுஸை நகர்த்தியது. அந்த தருணத்தில் அவனது முகம் ஆராதனாவுக்கு மிக அருகில் வந்தது. அவள் சற்று சிரமமாய் உணர்ந்தாலும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக கவனித்தாள். அதே நேரத்தில் கதவு திறந்து உள்ளே வந்தான் விக்ரம். கையில் அம்மா ரோசி கொடுத்த மீன் குழம்பு டப்பா. ஆனால் ஹாலுக்குள் வந்தவுடன் அவன் கண்களுக்கு பட்ட காட்சி ஆராதனாவின் கை மேல் சூர்யாவின் கை, இருவரும் நெருக்கமாக குனிந்து லேப்டாப்பை பார்த்து கொண்டிருப்பது. அந்த கணம் விக்ரமின் முகம் சுளிந்தது. கவிதா உடனே அவனது வரவை கவனித்தாள். விக்கி, வா, இவர்தான் சூர்யா, ஆராதனாவின் சின்ன வயது நண்பன் என்று சிரித்தபடி அறிமுகப்படுத்தினாள். சூர்யா உடனே ஹாய் என்று கையை நீட்டினான். விக்ரம் கட்டாய சிரிப்பை முகத்தில் போட்டபடி கையை நீட்டினான். இருவரின் பார்வைகளிலும் ஒரு மறைமுக போட்டி. சூர்யாவின் கண்களில் சிரிப்பு இருந்தது, ஆனால் விக்ரமின் கண்களில் எரியும் நெருப்பு. அந்த நேரத்தில் ஆராதனா மகிழ்ச்சியோடு ஹாய் விக்கி என்று விக்ரமிடம் சொல்ல முனைந்தாள். ஆனால் அவளது வார்த்தை முழுமையடையும் முன்னே சூர்யா வேகமாக பேச்சை தொடர்ந்தான். பார் ஆராதனா, இந்த ஃபோல்டர்ல தான் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் இங்கே தான் ஃபைல் சேவ் பண்ணணும் என்று இன்னும் அவளது கையை பிடித்தபடியே சிரித்து கொண்டிருந்தான். விக்ரம் கையில் இருந்த மீன் குழம்பு டப்பாவை கவிதாவிடம் கொடுத்தான். சரி ஆண்டி, நான் போறேன் என்று சொன்னான். ஆராதனாவிடம் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் முகத்தில் எரிச்சலுடன் வாசலை நோக்கி நடந்தான். வாசல் மூடிய சத்தம் ஹாலில் முழங்க ஆராதனாவும் சூர்யாவும் அதிர்ச்சியோடு மேலே பார்த்தனர். அந்த சத்தம் காதில் விழுந்த உடனேதான், அடடா, நம்ம லேப்டாப்பிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், விக்கி போயிட்டானா என்று ஆராதனாவுக்கு தோன்றியது. ஒரு பீதி கலந்த அவசரத்தில் அவள் சூர்யாவிடம், சூர்யா நீயே பார்த்துக்கோ, நான் கொஞ்சம் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக கதவுக்கு அருகே ஓடினாள். வீட்டிற்கு வெளியே பைக் ஸ்டார்ட் ஆகும் சத்தம் கேட்டது. விக்கி என்று அவள் அவசரமாக ஓடி வாசலில் இருந்து வெளியே வந்தாள். விக்ரம் ஏற்கனவே பைக்கில் அமர்ந்திருந்தான். அவன் கையில் கீயை திருப்பிய சத்தம் என்ஜின் கர்ஜனையுடன் வெளிப்பட்டது. விக்கி என்று அவள் கூப்பிட்டாள். ஆனால் விக்ரம் பைக் ஹேண்டிலை இறுக்கமாக பிடித்தபடி ஒரு நொடி அவளை திரும்பி பார்த்தான். அவன் கண்களில் ஒரு புயல் இருந்தது, ஆனால் உதடு எதுவும் சொல்லவில்லை. அடுத்த வேளை அவன் பைக் அதிரடியாக சாலையில் பாய்ந்தது. அவளை நோக்கி பேசாமல் சத்தமின்றி போய்விட்டான். விக்ரமின் கண்ணில் மின்னிய அந்த கோபம் அவளுக்கு முற்றிலும் புதிதானது. எதுக்கு என்னிடம் பேசாமல் போயிட்டான்? என்ன தவறு நடந்துச்சு? சூர்யாவோடு சிரிச்சேன், அதுவா காரணம்? ஆனால் அவன் என்னை காதலிக்கவில்லையே. அப்படி இருக்கையில் எதற்கு இப்படி பாதிக்கப்படுகிறான்? என்னாலதான் தப்பா என்று ஆராதனாவின் உள்ளம் 1000 கேள்விகளால் துளைத்தது. அவள் கையில் போனை எடுத்து விக்ரமின் எண்ணை அழுத்தினாள். விக்கி ப்ளீஸ் பிக்கப் என்று அவள் மெதுவாக சொல்லிக்கொண்டே மீண்டும் முயன்றாள். 1 முறை, 2 முறை, 3 முறை. ஆனால் ஒவ்வொரு முறையும் அதே அமைதி. அவள் திரும்பி பார்த்தாள். ஹாலில் சூர்யா டிவி பார்த்து கொண்டிருந்தான். அவனது சிரிப்பு சத்தம் காதில் விழுந்த போது ஆராதனாவுக்கு மனதில் இன்னும் எரிச்சலாக தோன்றியது. விக்கி இதை பார்த்ததால் தான் கோபம் வந்திருக்கும். ஆனால் இதையெல்லாம் அவனிடம் கேட்டால்தான் புரியும். சரி, விக்கியின் வீட்டிற்கே போய் நேரடியாக அவனிடம் கேட்கலாம் என்று நினைத்து கொண்டாள். அன்று மாலை ஆபீஸ் வேலை முடிந்து சோர்வாக வீட்டிற்குள் நுழைந்த ஆராதனா கதவை மூடிக்கொண்டதும் சுவரில் இருந்த கடிகாரத்தை பார்த்தாள். மணி 6:30. அவளது தோள்களில் இருந்த பையை நிதானமாக இறக்கி வைத்தபடி சற்றே சுவாசமிட்டாள். அப்பொழுது ஹாலில் இருந்து கவிதாவின் குரலும் ரோசியின் சிரிப்பும் கேட்டது. அவள் சின்ன புன்னகையுடன் அங்கு போய் சேர்ந்தாள். வா ஆராதனா, வந்துட்டியா? சோர்வா இருக்கியா என்று அக்கறையுடன் கேட்டாள். அந்த நேரத்தில் ரோசி பேசி கொண்டிருந்தாள். இன்றைக்கு விக்ரமும் ரொம்ப சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டான். 6 மணிக்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து விட்டான் என்று ஆச்சரியத்துடன் சொன்னாள். விக்கி வீட்டிலேயே இருக்கானா?
சரி, இதுவே வாய்ப்பு. காலையில் என்னிடம் பேசாமலே போனான். ஏன் அவ்வளவு கோபமா இருந்தான்? என்ன தவறு செய்தேன்? இப்போ நேரடியாக கேட்டுதான் ஆகணும். உடனே குளியலறைக்குள் சென்று முகத்தை மட்டும் கழுவி கொண்டாள். குளிர்ந்த தண்ணீர் அவளது சோகத்தை சிறிது குறைத்தது போல தோன்றின. கண்ணாடிக்கு பக்கத்தில் நின்று முடியை சரி செய்தபடி அவள் மனதில் பேசிக்கொண்டாள். அவன் வாயில் இருந்து பதில் வாங்காம நான் அமைதியா இருக்க முடியாது. அந்த உறுதியுடன் அவள் வெளியே வந்தாள். கவிதாவும் ரோசியும் இன்னும் உரையாடி கொண்டிருந்தார்கள். ஆராதனா எதுவும் சொல்லாமல் கதவின் பக்கமாக நடந்தாள். எங்க போற ஆராதனா என்று கவிதா கேட்டாள். கொஞ்சம் வெளியே போய் வரேன் என்று சொல்லிவிட்டு மெதுவாக புன்னகைத்தாள். வேகமாக வீட்டு வாசலை தாண்டி விக்ரம் இருக்கும் வீட்டை நோக்கி நடந்தாள். விக்ரம் வீட்டு வாசலுக்கு சென்றவுடன் ஆராதனா கையை காலிங்கில் வைத்தாள். கதவு திறந்தது. விக்ரம் கதவிலேயே நின்றான். அவன் முகத்தில் இன்னும் அந்த கோபத்தின் சுவடு தெரிந்தது. அம்மா வெளியே போயிருக்காங்க என்று அவன் சுருக்கமாக சொன்னான். ஆராதனா அவன் கண்களை கடுமையாய் பார்த்தபடி தெரியும், உன்னை பார்க்க தான் வந்தேன் என்று உறுதியான குரலில் சொன்னாள். அவளது சொல் அவனை சற்று அதிர வைத்தது. ஆனால் அவன் கோபத்தோடு வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு நேராக தனது ரூமுக்குள் சென்று விட்டான். அவனது மேசையில் லேப்டாப்பும் கையில் மொபைலும் எப்பொழுதும் போலவே அவன் சுருக்கமாக வேலையை துவங்கியிருந்தான். ஆராதனா உள்ளே வந்து சற்று சிரிப்புடன் ஆன்ட்டி சொன்னாங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னு என்று கூறினாள். ஆனால் விக்ரம் அவளை பார்க்கவே இல்லை. அவனது கண்கள் இன்னும் திரையில் மட்டும். அந்த அலட்சியம் ஆராதனாவின் உள்ளுக்குள் வெடித்தது. ஒரு நிமிடம் பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு திடீரென்று அவனது கையில் இருந்த மொபைலை எடுத்துக்கொண்டாள். கொடு ஆராதனா என்று அவன் கோபமாக சொன்னான். அவள் உறுதியுடன் கண்டிப்பா தாரேன், ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்லு, எதுக்கு என் மேல இப்படி கோவப்படுற என்று கேட்டாள். விக்ரம் அவளது கண்களை நோக்கி மெதுவாக சிரித்து கொண்டே உன்கிட்ட கோவப்பட எனக்கென்ன உரிமை இருக்கு என்றான். வார்த்தை ஆராதனாவின் இதயத்தில் குத்தியது. அவள் கையில் இருந்த மொபைலை அவனிடம் கொடுத்துவிட்டு வெளியேற முயன்றாள். ஆனால் அந்த சமயம் விக்ரம் அவளது கையை பிடித்தான். அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். நீ அந்த கௌதம லவ் பண்றியா என்று அவன் கேட்டான். ஆராதனா அசர்ந்து அவனை பார்த்தாள். ஒரு அதிர்ச்சி, ஒரு சின்ன கோபம், எல்லாம் கலந்த பார்வை. ஆராதனா அதிர்ச்சியுடன் அவனை நோக்கினாள். உன்கிட்ட கோவப்பட எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டீங்க? இதை கேட்க எந்த உரிமையில வந்தீங்க என்று கோபமாக கேட்டாள். விக்ரம் அவளை விடவில்லை. அவன் கண்களில் எரிந்து கொண்டிருந்த அந்த சந்தேகம், பொறாமை, காதல் எல்லாம் சேர்ந்து ஒரு புயலாக இருந்தது. பதில் சொல்லிட்டு போ என்று அவன் அவளது கையை அவளது முதுகுக்கு பின்னால் கொண்டு சென்றான். அவளை நெருங்கியபடி அவன் சத்தமாக சொல்லு ஆராதனா என்று வலியுறுத்தினான். ஆராதனாவுக்கு அந்த நெருக்கம் வித்தியாசமாக இருந்தது. விக்ரம் என்ன பண்றீங்க என்று தடுமாறினாள். இன்று பதில் தெரிஞ்சாகணும் என்று அவன் கடுமையாய். விக்ரம் விடவில்லை. அவன் கண்களில் பொறாமையும் காதல் கலந்த புயலும். பதில் சொல்லிட்டு போ, இல்லைனா விடமாட்டேன். அவன் அவளது கையை அவளது முதுகுக்கு பின் சென்று வைத்தான். அவளை நெருங்கியபடி அவனது மூச்சு அவளது முகத்தில் படும் அளவுக்கு சொல்லு ஆராதனா. அவள் தடுமாறினாள். விக்ரம் என்ன பண்றீங்க? ஆனால் அடுத்த நொடி விக்ரமின் விரல்கள் அவளது கைகளை இறுக்கமாக பற்றின. அவள் அதிர்ச்சியுடன் பார்த்தாள். நீ அந்த சூர்யாவை லவ் பண்றியா என்று அவன் கரைந்த குரலில் கேட்டான். அவள் திடுக்கிட்டாள். என்ன என்று அவள் அதிர்ச்சியுடன் சொன்னாள். விக்ரம் அவளை கண்களால் துளைப்பது போல் பார்த்தான். 5 வருடங்களுக்கு முன்னாடி நீ பெங்களூருக்கு உன் காதலனை தேடி வந்தேன்னு சொன்ன. பெங்களூர்ல உனக்கு தெரிஞ்சவங்க 2 பேரு தான், நானும் அந்த சூர்யாவும். நீ என்ன தேடி வரல, அப்போ நீ யாரை தேடி வந்த? அந்த சூர்யாவை தானே என்று அவன் குரலில் பொறாமை இருந்தது. ஆராதனாவின் கண்களில் கண்ணீர் பொங்கியது. இல்ல, சூர்யாவே இல்ல என்று அவள் சோகமாக சொன்னதும் விக்ரமின் கண்கள் பிரகாசித்தன. அவன் அவளை இன்னும் நெருங்கி அப்ப யாருக்காக வந்த என்று கேட்க ஒரு நிமிடம் அவள் அமைதியாக நின்றாள். அடுத்த நொடி பெங்களூருக்கு நான் உன்னை தேடி தான் வந்தேன் என்று அவள் குரல் உடைந்தது. ஆனா அப்போ நீ சாயை லவ் பண்ணிக்கிட்டு இருந்த, அதனால தான் வேறொரு பையன்னு பொய் சொன்னேன். விக்ரம் உறைந்து நின்றான். அவன் அவளை தன்னிடம் இழுத்து கொண்டு கட்டி அணைத்து கொண்டான். சாரி ஆராதனா, நான் உன்னை புரிஞ்சுக்கல. இனிமே இப்படியெல்லாம் நடக்காது. என் மொத்த லவ்வும் உனக்கு தான். அவள் நம்ப முடியாமல் அவனை பார்த்தாள். நீங்க என்ன லவ் பண்றீங்களா? விக்ரம் அவளது நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டான். ஆமா, உன்னை காதலிக்கிறேன். அவள் அவன் மார்பில் முகம் புதைத்து கொண்டாள். அந்த அமைதியான தருணத்தில் விக்ரம் இன்னும் அவளை அணைத்தபடி. அந்த அணைப்பில் 10 வருடங்களாக உள்ளே புதைந்து கிடந்த காதல் மலர்ந்தது. கதவின் சத்தம் கேட்டு விக்ரமும் ஆராதனாவும் உடனே எச்சரிக்கையுடன் பிரிந்தார்கள். கதவு திறந்ததும் விக்ரமின் அம்மா ரோசி, நீங்க 2 பேரும் இங்கேதான் இருக்கீங்களா என்று ஆச்சரியமாக சொன்னாள். ஆராதனா சற்று பதட்டத்தோடு இல்லை, நான் வீட்டுக்கு போறேன் என்று மெதுவாக சொன்னாள். ரோசி அவளை ஒரு முறை பார்த்து பிறகு விக்ரமை நோக்கி, விக்ரம் நீயே அவளை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வா. இப்போ மணி 8, தெரு லைட் வேற எரியலை, தனியாக போகக்கூடாது என்று கவலைக்குரிய குரலில் சொன்னான். சரி அம்மா என்று மெதுவாக சொன்னான். பின்னர் ஆராதனாவை நோக்கி ஆழ்ந்த குரலில், வா போயிடலாம் என்றான். அவள் முகம் இன்னும் சிவந்திருந்தது. அவளை பார்த்த உடனே அவனுள் ஏதோ ஒன்று கிளர்ந்தது.
இருவரும் கதவை நோக்கி மெதுவாக நடந்தார்கள். வாசலை தாண்டி வெளியேறிய போது இரவு காற்று முகத்தில் மெதுவாக தொட்டது. வீட்டு வாசலுக்கு வந்து நின்றார்கள். ஆராதனா சற்று சங்கட்டமாக, தேங்க்ஸ், இனி நீ போய் தூங்கு என்று மெதுவாக சொல்லிவிட்டு கதவை திறக்க முனைந்தாள். அவளை விடாமல் அவன் திடீரென்று அவளது கைகளை பிடித்தான். அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். இருவரின் கண்களும் ஓதின. அவள் எதையும் சொல்லவில்லை. அவன் அருகே அமைதியாக நின்றாள். அந்த அமைதியில்தான் விக்ரம் திடீரென அருகே வந்து அவள் எதிர்பார்ப்பதற்குள் மெதுவாக அவளது கன்னத்தில் முத்தமிட்டான். ஆராதனாவின் இதயம் புயல் போல் துடிக்க, முத்தத்திற்கு பிறகு விக்ரம் சற்றே பின்வாங்கி, அவனது குரல் மிக மென்மையாக இருந்தது. நல்லா தூங்கு, அதைதான் சொன்னான். பிறகு திரும்பி மெதுவாக நடந்து சென்றான். ஆராதனா வீட்டுக்குள் நுழைந்தவுடன் ஹாலின் மூலையில் சூர்யா தனது பெரிய பையை திறந்து துணிகளை ஒழுங்காக மடித்து வைத்து கொண்டிருந்தான். அந்த காட்சி அவளுக்கு சற்றே புதிதாக தோன்றியது. அவள் ஆச்சரியமாக, சூர்யா, நீ ஊருக்கு கிளம்புறியா? என் அப்பா சென்னைக்கு வந்த பிறகுதான் பெங்களூர் போவேன்னு சொல்லியிருந்த. நாளைக்கு தானே என் அப்பா வராங்க என்று கேட்டாள். சூர்யா கைகளை நிறுத்தாமல் சிரித்தபடியே அவளை நோக்கினான். ஆமா ஆராதனா, நாளைக்கு என் தங்கச்சியை மாப்பிள்ளை வீட்டார் பெண் பார்க்க வராங்க. அதனால நான் பெங்களூர்ல இருந்தாகணும். அதனால இப்பவே கிளம்புறேன். ஆனா கவலைப்படாத, சீக்கிரமே திரும்பி வருவேன் என்றான். சூர்யா அவளது கண்களின் மௌனத்தை கவனித்தான். பின்னர் மெதுவாக எழுந்து வந்து அவளை நெருங்கினான். ஐ மிஸ் யூ ஆராதனா என்று அவன் மென்மையாக சொன்னதும் திடீரென்று அவளை தழுவி கொண்டான். ஒரு நொடி ஏனும் அவள் உறைந்து போனாள். ஆனால் அந்த அணைப்பின் நடுவில் கூட அவள் மனதில் வேறொரு முகம், விக்ரமின் முகம் ஒளிர்ந்தது. அவள் மெதுவாக கண்களை தாழ்த்தி, கவனமா போய் என்று சொன்னாள். சூர்யா பையை எடுத்துக்கொண்டு கதவை கடந்தான். பாய் ஆராதனா என்று சொல்லி சிரித்தபடியே வெளியேறினான். அதே நேரம் விக்ரம் தனது அம்மா ரோசியுடன் அமைதியாக பேசிக் கொண்டிருந்தான். கவிதா வீட்டுக்குரிய கதைகள் அனைத்தும் ரோசிக்கு நன்றாக தெரிந்தவை. அதனால் மனதில் எழுந்த சந்தேகத்தை மறைக்க முடியாமல் அவன் மெதுவாக கேட்டான். அந்த சூர்யா யார் அம்மா? ஆராதனா வீட்டில் இருக்கானே, அவனுக்கு வேற எந்த வேலையும் இல்லையா? ரோசி சிரித்தபடி, விக்கி, சூர்யா நல்ல பையன், நல்ல குடும்பம். அவன்தான் ஆராதனாவுக்கு பார்த்தமா. சூர்யா ஆராதனாவை காதலிக்கிறான். சூர்யா குடும்பமும் ரமேஷ் குடும்பமும் ரெண்டும் சொந்தக்காரங்க. அதனால ரெண்டும் கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்க. ஆராதனாவுக்கு மட்டும் இன்னும் எதுவும் சொல்லல. அவளுக்கு கல்யாணம் பற்றி விருப்பம் இல்லையாம். அதனாலதான் ரமேஷ் துபாயிலிருந்து இப்ப வாராரு, அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கதான். ஆராதனாவை பற்றிய இந்த செய்தி அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இரவு நேரம் பால்கனியில் நின்று கைகளில் மொபைலை பிடித்தபடி ஆராதனா விக்ரமின் எண்களை அழைத்தாள். சில வினாடிகளில் அப்பக்கம் அவனது குரல் ஒலித்தது. ஹலோ ஆராதனா என்று அவன் ஆச்சரியத்துடன் சொன்னான். ஆராதனா மெதுவாக, சூர்யா பெங்களூர் போயிட்டான் என்றாள். விக்ரம் சரி, நல்லதுதான் என்று அமைதியாக பதில் சொன்னான். அடுத்த நொடியே, ஆராதனா உங்க வீட்டுல சூர்யாவை தான் உனக்கு மாப்பிள்ளையா பார்த்துருக்காங்களாம் என்றான். அவள் திடுக்கிட்டு, என்ன சூர்யாவா? அவன் என்னுடைய நல்ல ஃப்ரெண்ட், அவ்வளவுதான் என்று பதிலளித்தாள். விக்ரம் மெதுவாக, அம்மா சொன்னாங்க ரமேஷ் அங்கிளுக்கு சூர்யாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ரெண்டு குடும்பமும் பேசி முடிவு பண்ணிட்டாங்களாம். உனக்கு மட்டும்தான் சொல்லலை, எனக்கு மாப்பிள்ளை பார்த்ததை கூட சொல்லலை. அவள் சோர்வான சிரிப்போடு சொன்னாள். சின்ன வயசுலேருந்தே நல்ல ஃப்ரெண்டு தான் அவன். என் அம்மாவும் அப்பாவும் இப்படி மறைப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. விக்ரம் மெதுவான குரலில், ஆராதனா, நம்ம கூட லவ் பண்ணுறோம். உன்னுடைய அம்மா அப்பா கிட்ட சொல்லலை. எல்லா விஷயத்தையும் எல்லாரிடமும் சொல்ல முடியாது என்றான். நீ கல்யாணம் மேலே விருப்பமே இல்லாமல் இருந்ததால சொல்லாமல் இருந்திருக்கலாம் என்று நம்பிக்கை தரும் குரலில் சொன்னான். கல்யாணம் மேலே விருப்பம் இல்லாமலாம் இல்லை, எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும் என்றாள். அந்த வார்த்தைகள் அவனை மெதுவாக அமைதிப்படுத்தின. அடுத்த நாள் காலை ரமேஷ் துபாயில் இருந்து வந்திருந்தார். விமான பயணத்தில் சோர்வு இருந்தாலும் குடும்பத்தோடு இருக்கின்ற உற்சாகம் அவரது முகத்தில் தெரிந்தது. மூவரும் ரமேஷ், கவிதா, ஆராதனா ஒன்றாக மேசையில் அமர்ந்து உணவை சாப்பிட்டனர். அவரது பேச்சு வழக்கம் போல மகிழ்ச்சியோடு தொடங்கியது. சூர்யாவோட தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. நம்ம குடும்பமா அதுக்கு போகணும், ரெடி பண்ணணும். நீயும் ரெடி ஆயிரு ஆராதனா என்று சிரித்தபடி சொன்னார். ஆராதனா திடீரென்று தலையசைத்து, அம்மா நான் வர முடியாது, ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, 4 நாள் போயிருச்சுன்னா ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிடும் என்று சொன்னாள். அந்த வார்த்தையை கேட்ட ரமேஷ் கையில் இருந்த காஃபியை பாதிலேயே நிறுத்தி ஆச்சரியமாக தனது மகளை நோக்கினார். எப்பொழுதும் அப்பா அப்பா என்று உருகி பேசும் அந்த மகள் இன்றோ தன்னை நேரடியாக மறுத்து கொண்டாள். அவளது குரலில் இருந்த அந்த சிறிய கோபம் அவருக்கு புரியவில்லை. நொடிகள் அமைதியாக இருந்தார். பின்னர் சற்றே கடுமையோடு அவரது குரலை கட்டுப்படுத்தி கொண்டு, ஆராதனா, சூர்யாவோட வீட்டுக்கு போவது டைம் வேஸ்ட் கிடையாது, அது உன் லைஃப்பில் ஒரு முக்கிய பகுதி. சூர்யா தான் உனக்காக நாங்கள் பார்த்துருக்க மாப்பிள்ளை என்று உண்மையை வெளிப்படுத்தினார். ரமேஷ் தனது வார்த்தைகளை தெளிவாக சொன்னதும் அறை அமைதியாகி போனது. ஆராதனா சில நொடிகள் தந்தையை நோக்கி பார்த்தாள். பிறகு சற்று கோபத்தோடு, சூர்யா நான் அந்த மாதிரி நினைச்சதே இல்லை, அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். என்னால் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று உறுதியாக சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். கவிதா சற்று கவலைப்பட்டாலும் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் ரமேஷின் மனதில் வேறொரு எண்ணம்.
என்ன நடந்தாலும் என் ஆராதனா எப்பொழுதும் நம்முடைய பாசத்துக்கு அடங்கியவள்தான். ஆனால் இப்பொழுது அவளுடைய வார்த்தைகளில் ஒரு தைரியம், ஒரு மாற்றம் இருக்கிறது. 2-3 நாட்கள் அமைதியாக கடந்து போனது. ஒரு நாள் காலை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஆராதனா வீட்டிலேயே இருந்தாள். அம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் கிளம்பினாள். அந்த நேரத்தில் ரமேஷுக்கு உடனே ஒரு சந்தேகம் எழுந்தது. ஆராதனா கோயிலுக்கு போற ஆளா? இது என்ன புதுசா என்று மனதில் யோசித்தார். மகள் பிறந்தது முதல் அதிகமாக துபாயில் இருந்தாலும் ரமேஷுக்கு தன் மகள் எப்படி இருக்கிறாள், அவளது பழக்கங்கள் என்ன என்பது நன்றாக தெரியும். கவிதா ஸ்கூட்டர்ல மெதுவா போயிட்டு வா என்று சொன்னாள். சரி அம்மா என்று ஆராதனா சிரித்து கொண்டே வண்டியை எடுத்து கிளம்பினாள். பஸ் ஸ்டாண்டிற்கு வந்ததும் ஆராதனா தனது ஸ்கூட்டரை ஓரமாக நிறுத்திவிட்டு அதே நேரம் ஹெல்மெட் அணிந்திருந்த ஒரு ஆண் பைக் ஓட்டி கொண்டு வந்து நின்றான். யாரென்று முகத்தை பார்க்க முடியவில்லை. ஆராதனா வேகமாக பைக்கின் பின்புறம் ஏறிக்கொண்டாள். இதையெல்லாம் தூரத்தில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்த ரமேஷின் உள்ளம் அதிர்ந்தது. இவளுடன் போகிறவன் யார்? இவள் சொன்னது போல் கோயிலா இல்லது வேறு எங்கேயும் போகிறார்களா என்று அவர் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. ஆராதனா பைக்கில் சென்று விட்டால் ரமேஷ் அவரது காரை மெதுவாக இயக்கி அவர்களை பின்தொடர தொடங்கினார். பொட்டானிக்கல் கார்டன் கதவின் அருகே பைக் மெதுவாக நின்றது. விக்ரம் ஹெல்மெட்டை கழற்றி சிரிப்புடன் அவளை நோக்கினான். போகலாமா என்று அவன் கேட்டபோது ஆராதனா சற்று தயக்கத்துடன் தலையசைத்தாள். அவர்கள் இருவரும் உள்ளே நுழைந்தார்கள். விக்ரம் அவளது கையை மெதுவாக உரிமையோடு பிடித்து கொண்டான். அதே நேரத்தில் காரை ஓரமாக நிறுத்தியிருந்த ரமேஷ் அவர்களை தொலைவில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்தார். இது யாரா இருப்பா? முகமே சரியா தெரியலையே என்று மனதுக்குள் குழம்பினார். அவர் தனது மொபைலை எடுத்தார். ஆராதனா ஹலோ அப்பா என்று சொன்னாள். எங்க இருக்க? ரமேஷின் குரல் வழக்கத்தை காட்டிலும் கடினமாக இருந்தது. ஒரு நொடி கூட தயங்காமல் ஆராதனா பொய் சொன்னாள். அம்மா கிட்ட சொல்லிட்டு கோயிலுக்கு வந்துட்டேன் அப்பா. அப்படியா? நல்லது. அங்கதான் நானும் இருக்கேன். உன் கூட இருக்கிற பையன் யாருன்னு சொல்றியா? அந்த வார்த்தைகள் ஆராதனாவின் உடல் முழுவதையும் நடுங்க செய்தன. அவர்கள் இருவரும் மெதுவாக திரும்பினார்கள். அந்த கணமே ரமேஷ் முன்னால் வந்து நின்றார். முகத்தில் கோபம், கண்கள் நேராக விக்ரமின் முகத்தை துளைத்தது. ஆராதனா அந்த பார்வையை கண்டவுடன் பயந்தாள். விக்ரம் மட்டும் தனது நிலையை விட்டுவிடாமல் அமைதியாக ரமேஷின் பார்வையை எதிர்கொண்டான். ஆனால் ரமேஷ் கத்தினார். உனக்கு வெக்கமா இல்லையா? என் பொண்ணோட கையை பிடிச்சுக்கிட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கியா? உனக்கு என்ன தகுதி இருக்கு என் பொண்ணை கெட்டிக்கிறதுக்கு? ஏழ்மையை காரணம் காட்டி என் பொண்ணு மீது காதல் வச்சிருக்கியா? ஆராதனா பயந்து அப்பா ப்ளீஸ் என்று முயன்றாள். நீ சும்மா இரு ஆராதனா என்று ரமேஷ் கத்தினார். திடீரென்று கையை தூக்கி டக் என்று விக்ரம் கன்னத்தில் ஒரு கணம் அறை விழுந்தது. ரத்தத்திற்கு அருகில் இருந்தவர்கள் திரும்பி பார்த்தார்கள். அதை கவனித்த ஆராதனா, அப்பா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, வாங்க. உடனே அப்பாவின் கையை பிடித்து இழுத்தாள். அவள் இழுத்து சென்றபடியே காரின் பக்கமாக நடக்க தொடங்கினாள். அங்கேயே நின்றிருந்தான். தன் கன்னத்தில் வலி இருந்தாலும் அவள் இழுத்து செல்லும் காட்சியை மட்டும் பார்த்து கொண்டிருந்தான். ரமேஷ் கோபமாக வீட்டிற்குள் பாய்ந்தார். அதே நேரத்தில் ஹாலில் கவிதாவும் விக்ரமின் அம்மா ரோசியும் பேசிக் கொண்டிருந்தனர். ரோசியை பார்த்த உடனே ரமேஷின் கோபம் மீண்டும் பீக்கானது. அவர் நேராக சென்று, உங்கள் பையனுக்கு நல்ல பிளான் போட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து இருக்கீங்களா என்று குரலை உயர்த்தினார். என்ன? எனக்கு ஒன்றும் புரியல என்று அவள் குழப்பமாக கேட்டாள். அதைவிட அதிகமாக ஆச்சரியப்பட்டவர் கவிதா. ரமேஷ், என்ன இது? ரோசி கிட்ட இவ்வளவு கோபமா எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க என்று கேட்டாள். அதற்கு பதிலாக ரமேஷ் கோபத்தோடு, உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு நல்லா கதை விடணும் உன் ஃப்ரெண்டு கிட்ட, அது மட்டும்தான் தெரியும். உன் பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா? நீ நினைச்சது போல கோயிலுக்கு போய் பொட்டானிக்கல் கார்டன்ல லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. கவிதா அதிர்ச்சி அடைந்து, என்ன சொல்றீங்க என்று வியப்புடன் கேட்டாள். ரமேஷ் இன்னும் சினம் அடங்காமல், பையன் யாருன்னு தெரியுமா? இவங்களோட பையன் விக்ரம் தான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அசந்து போனாள். விக்ரமா? அது எப்படி சாத்தியம் என்று அசந்து போனாள். ஆராதனாவுக்கு என் மேல் காட்ட வேண்டிய கோபத்தை ஏன் அப்பா அவர்கள் மீது காட்டுகிறாரோ என்று மனதில் அழுகை வந்தது. அதே நேரத்தில் கவிதா தன் தோழிக்காக தைரியமாக குரல் கொடுத்தாள். அதுக்கு ரோசி என்ன பண்ணுவா? அவ ஏதோ குற்றவாளி மாதிரி, நீங்க ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? கவிதாவின் வார்த்தை ரமேஷின் கோபத்திற்கு இன்னும் தீயை ஊற்றியது. பக்கத்தில் இருந்த டிவியை தாங்க முடியாத கோபத்தில் ஒரு கையால் தூக்கி போட்டு உடைத்தார். டிவி தரையில் சிதறிய சத்தம் வீடு முழுக்க அதிர்ச்சியை உண்டாக்கியது. இதை கண்டவுடனே ஆராதனாவுக்கு நிலைமை சரியில்லை என்று புரிந்தது. அவள் நடுங்கிய குரலில் மெதுவாக, ஆன்ட்டி நீங்க வீட்டுக்கு போங்க என்று சொன்னார். ரோசி அதிர்ச்சி கலந்த முகத்தோடு ஆராதனாவை பார்த்து சரி என்று மெதுவாக சொல்லி தன்னை சமாளித்து எழுந்து வீட்டிற்கு கிளம்பினாள். ரமேஷ் கடும் குரலில், விக்ரம கல்யாணம் பண்ணிக்க ஒரு நாளும் நான் ஒத்துக்க மாட்டேன், அதை மறந்துட்டு வேறொரு யோசனை பண்ணிக்கோ என்றார். ஆராதனா தலையை தூக்கி தந்தையை பார்த்து உறுதியான குரலில், சரியப்பா, நீங்க விக்ரம கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டீங்கன்னா நான் கூட சூர்யாவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்க வேண்டாம், அதுக்கு ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கோபமாக அறைக்குள் சென்றாள். இரவு ரோசியின் மனதில் ரமேஷின் கோபக்குரல், சண்டையின் சாயல் இன்னும் அவள் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. அதே நேரத்தில் கதவை திறந்து விக்ரம் உள்ளே வந்தான். ரோசி அவனை பார்த்த உடனே மெதுவாக, விக்ரம் வா, உட்கார் என்றாள். விக்ரம் அமைதியாக வந்து அவள் அருகே அமர்ந்தான். சில நொடிகள் எதுவும் பேசாமல் போன பின் ரோசி நேராக கேட்டாள்,
விக்ரம், நீ ஆராதனாவை காதலிக்கிறியா? அவன் குரல் தெளிவாக ஆமாம் அம்மா, நான் காதலிக்கிறேன் என்றான். விக்ரம், நீ சாயை காதலிச்ச மறந்துட்டியா? அது பிரேக்கப் ஆகி 4 வருஷம் ஆச்சு. அதற்கு ரோசி, ஆராதனாவை இனி பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, அவங்க வாழ்க்கை நம்ம வசதியோடு பொருந்தாது என்றால் உறுதியோடு. நான் மட்டும் முடிவு செய்யக்கூடிய விஷயம் இல்லை அம்மா. ஆராதனாவின் மனசும் அவள் என்னோட பக்கத்துல நிற்கிறாளா இல்லையா என்பதுதான் முக்கியம். இதுல நான் தனியா முடிவெடுக்க முடியாது. ரோசி அந்த வார்த்தையை கேட்டதும் திகைத்து அவனை பார்த்தாள். இவ்வளவு நாளும் எப்பொழுதும் தன் வார்த்தையை மதித்து வந்த மகன் தன் கண்ணுக்கு முன் ஆண் கம்பீரத்தோடு தன்னுடைய காதலில் உறுதியோடு நின்றிருந்தான். அவள் இன்னும் பேச போகும் முன், அம்மா, நீங்க சொல்றது உண்மைதான். நம்ம வாழ்க்கையில வசதி குறைவா இருக்கு. ஆனா வசதி குறைவா இருந்தா அதை கூட்டுறதுக்கு தான் நம்ம உழைக்கணும். உங்களுக்கும் ஆராதனாவுக்கும் தேவையானதை எல்லாம் நானே பண்ணுவேன். அதுக்கு மேல ஆராதனாவை மகிழ்ச்சியா வைக்க நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த குறையும் வரவிட மாட்டேன். அவன் பேசும் அந்த குரல் மெதுவாக இருந்தாலும் அதில் உறுதியும் தன்னம்பிக்கையும் இருந்தது. கவிதாவும் ரோசியும் ரமேஷ் அருகில் இருக்கும் நேரங்களில் ஒருபோதும் நேருக்கு நேர் பேசவில்லை. அதுபோல ஆராதனாவும் விக்ரமும் வெளிப்படையாக சந்திக்கவே இல்லை. ஆனால் ரமேஷ் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு ஆராதனா அமைதியாக ரோசியின் வீட்டிற்கு வந்து செல்வாள். இல்லை என்றால் அவன் ஆபீஸ்க்கு சென்று அவனை பார்ப்பாள். கவிதா தனது மென்மையான வார்த்தைகளால் ரோசியின் மனதை சமாதானம் செய்தாள். விக்ரம் நல்ல பையன்தான், எனக்கு அவனிடம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆராதனா, விக்ரம் இருவரும் சின்ன வயதிலிருந்தே என் மனதிற்கு நெருக்கமானவர்கள். இவர்களுக்கு நல்லதுதான் நடக்கணும் என்று எப்பொழுதும் விரும்புவேன். இவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வது எனக்கு சந்தோஷம்தான். அதற்கு பிறகு சூர்யா நல்ல பையன்தான், அவரோட குடும்பம் நல்ல குடும்பம்தான். ஆனா அந்த வீட்டில் நிறைய ரூல்ஸ். பெண்கள் காலையில லேட்டா எந்திரிக்க முடியாது, அசைவம் சாப்பிடக்கூடாது. ஆனா உன் வீட்டில் நீயே லேட்டா தான் எந்திப்ப, உன் வீடுதான் சுகம். அதை கேட்டு ரோசி சிரித்து விட்டாள். ஆராதனா மாதிரி அழகான கண்ணை கவரும் பெண் மருமகளாக வந்தால் யாருக்கு தான் பிடிக்காது? தங்கம் எங்கே இருந்தாலும் தங்கம்தான் என்ற பழமொழி தோன்றியது. சின்ன வயதிலிருந்தே ஆராதனா ஆன்டி ஆன்டி என்று சுற்றி வருவாள். ரோசி அவளை தனது சொந்த மகளாகவே பார்த்திருந்தாள். சில சமயம் கவிதா பிஸியாக இருக்கும் நாட்களில் பள்ளி செல்லும் நேரங்களில் ஆராதனாவின் தலைமுடியை அன்போடு பின்னி தந்தது உண்டு. நினைவுகள் இப்பொழுது ரோசியின் உள்ளத்தில் பசுமையாக மலர்ந்தன. ஒரு பக்கம் கவிதா தனது கணவர் ரமேஷையும் சமாதானப்படுத்த முயன்றாள். நம் கண் முன்னாலேயே வளர்ந்தவன். அவன் அப்பா சம்பாத்தியம் மட்டும் தான் கிடையாது, நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி நல்ல கம்பெனில வேலைக்கு சேர்ந்தவன். அங்க நல்ல சம்பளம் வாங்கி அதை வச்சு தனியா பிசினஸ் ஆரம்பிச்சான். இப்ப அவனோட பிசினஸ் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் பாருங்க, உங்க சம்பாத்தியத்தை விட கூட அவனோட சம்பாத்தியம் உயரும். அவள் மேலும் நினைவுபடுத்தினாள். நம்ம வீட்டு பக்கத்துல அந்த கணேஷோட இடம் நினைவிருக்கா? நீங்க அதிக விலை கேட்கறான்னு சொல்லி வாங்கலையே, அந்த இடத்தை விக்ரம் தான் வாங்கியிருக்கான். வீட்டு பக்கத்திலேயே வீடு கட்ட போறான். நம்ம பொண்ணை எப்போ வேணும்னாலும் பார்த்துக்கலாம். ஆரம்பத்தில் ரமேஷ் கடுமையாக எதிர்த்தாலும் கவிதா தினமும் அன்போடும் காரணங்களோடும் பேசி பேசி அவரது மனதை மெதுவாக மாற்றிக்கொண்டிருந்தாள். கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்யுக்கு ஏன் அலையணும் என்ற பழமொழியை அவள் அடிக்கடி சொன்னாள். இருவரும் ஓடி போயிட்டா நமக்கு தான் அவமானம், அதற்குள் நம்ம மரியாதையை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். அந்த யோசனை மெதுவாக ரமேஷின் மனதில் வேரூன்றியது. இந்த நாட்களில் விக்ரம் வாங்கிய அந்த இடத்தில் மிகப்பெரிய வீடு எழுந்தது. அந்த தெருவிலேயே மிக அழகான மிகப்பெரிய வீடாக இருந்தது. அது முழுக்க விக்ரமின் உழைப்பின் பலன். ஆராதனாவுக்கு பிடித்த மாதிரி வீடு இருக்கணும் என்பதற்காக அவளிடம் அவன் யோசனை கேட்டுக்கொண்டான். ரோசியிடமும் கேட்டான். பில்டிங் டிசைனர் என்பதால் அவர்கள் விருப்பங்களை தெளிவாக வடிவமைத்து நிறைவேற்ற முடிந்தது. ஆராதனாவும் விக்ரமும் சேர்ந்து அந்த வீட்டின் வடிவமைப்பை செய்தார்கள். அவர்கள் கனவு போல் திகழ்ந்தது. அன்று மாலை ரமேஷும் கவிதாவும் கோயிலுக்கு சென்று விட்டனர். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆராதனா விக்ரம் வீட்டிற்கு வந்தாள். ரோசி அவளை பார்த்ததும் அன்போடு, ஆராதனா, காஃபி குடிக்கிறியா? பால் பாக்கெட் வாங்கிட்டு வரேன் என்று புன்னகையோடு கூறி பாதியிலேயே சாம்பாரை விட்டுவிட்டு வெளியேறினாள். அதை கண்டு ஆராதனா, சரி, மீதியை நாமே செய்வோம் என்று புடவை ஓரங்களை சுருட்டி கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தாள். அப்போது கதவின் மணி அடித்தது. ஆராதனா கதவை திறந்தாள். அங்கே விக்ரம் நின்றிருந்தான். அவளை பார்த்ததும் அவன் முகத்தில் மறைக்க முடியாத ஒளி மலர்ந்தது. எங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று ஆர்வத்தோடு கேட்டான். ஆராதனா புன்னகையோடு, என் அப்பா அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, அதான் வந்தேன். உங்கள் அம்மா பால் வாங்க போயிருக்காங்க, சாம்பார் பாதியில் இருக்கு, அதை முடிக்க போகிறேன் என்று மெதுவாக சொன்னாள். அவள் மீண்டும் சமையலறைக்குள் சென்று பானையை கலக்கி கொண்டிருந்த போது மெதுவாக அவளின் பின்னால் வந்து நின்ற விக்ரம் திடீரென்று அவளை இறுக்கமாக அணைத்தான். ஆராதனா சற்று திகைத்தாள். விக்ரம், என்ன செய்கிற என்று நெல்லிய குரலில் அவன் அவளது தோளில் முகம் சாய்த்து, இன்றைக்கு ஆஃபீஸில் ரொம்ப ப்ரெஷர், ஆனால் உன்னை இப்போ பார்த்ததும் எல்லாம் மறந்துட்டேன். அவன் கரங்கள் அவளது இடுப்பை சுற்ற அவள் மூச்சு சற்றே விரைந்து ஓடியது. மெல்ல திரும்பிய ஆராதனா அவனது மார்பில் சாய்ந்து, எனக்கு கூட என்று கிசுகிசுத்தாள். விக்ரம் அவளது கண்களை நீண்ட நேரம் பார்த்து கன்னத்தில் ஒரு சின்ன முத்தம் ஒன்றை பதித்தான். விக்கி, சாம்பார் வீணா போயிடும் என்று அவள் மென்மையான குரலில் சொன்னாள். ஆனால் அவன் சிரித்தபடி, சாம்பார் போனால் போகட்டும், நீ என் கரத்தில் இருந்து போகக்கூடாது என்று சொல்லி விடாமல் அணைத்தான். அவளது மார்பு துடிக்க கன்னங்கள் சிவந்தது. சில நொடிகள் அமைதியாக இருந்த பின் ஆராதனா மெதுவாக, விக்ரம், எப்போ என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்க என்று கேட்டாள்.
விக்ரம் அவளது காதலியை சாய்ந்து, எனக்கும் ஆசைதான், உன் அப்பா பொண்ணு கொடுத்தால்தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்றான். அப்பாட்ட பேசுவதையே நான் நிறுத்திட்டேன். நீங்க மறந்துட்டீங்களா? அவர் உங்களை அடிச்சதுக்கு அப்புறம். ஆராதனா, நீ அவரோட லிட்டில் பிரின்சஸ். முதல்ல நீ பேசினா அவர் உனக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டார். நான் நம்புறேன் என்று உறுதியுடன் சொன்னான். அவனது குரல் தீவிரமடைந்தது. எனக்கு உன்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்கு என்று சொல்லி அவள் இதழ்களை கவ்வினான். அந்த நொடியில் திடீரென்று வெளியில் இருந்து கவிதாவின் குரல் கேட்டது. ஆராதனா. இருவரும் பதட்டமாக விரைவில் பிரிந்தனர். விக்ரம் ஒரு படி பின் சென்றான். ஆராதனா விரைவாக தனது புடவை ஓரம் சரி செய்து கரண்டியை மீண்டும் பானையில் அழுத்தினாள். ரோசி உள்ளே வந்தாள். நீ எப்படா வந்த என்று சற்று சந்தேகத்தோடு கேட்டாள். விக்ரம், நீ எப்பவும் ஆஃபீஸ்ல இருந்து வந்ததும் உன் அறைக்கு போய் குளிச்சுட்டு தானே வெளியே வருவ. ஆனா ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸோட கிச்சன்ல நிக்கிற என்று ஏதோ புதிதாக இருந்தது. அவளது பார்வை மெதுவாக ஆராதனாவை தொட்டது. அவள் முகம் சிவந்து கண்களை தாழ்த்தி கொண்டிருந்தாள். ரோசி சிரித்தபடி, சரி, நீங்கள் 2 பேரும் கிச்சனை விட்டு வெளியே போங்க, சாம்பாரை நானே பார்த்துக்கிறேன் என்று சொன்னாள். விக்ரம் தனது அறைக்கு சென்று குளித்துவிட்டு புதிய உடையில் வெளியே வந்தான், கையில் சில பத்திரிகைகளுடன். இது நம்ம வீட்டு பால் காய்ப்புக்கான இன்விடேஷன். இதில் ஒன்றை நீ தேர்ந்தெடு. அதில் ஒன்றை தேர்வு செய்தால் விக்ரம் மகிழ்ச்சியோடு இன்னும் 2 வாரத்தில் பால் காய்ச்சலை வச்சிடலாம் என்றான். அதே நேரத்தில் ஆராதனாவின் ஃபோன் மணி அடித்தது. அவள் எடுத்தாள். கவிதாவின் குரல். ஆராதனா, நானும் உன் அப்பாவும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடுவோம். நீ வீட்டில் இருக்கணும். சரி அம்மா என்று ஆராதனா பதிலளித்தாள். பின்னர் விக்ரமையும் ரோசியையும் பார்த்து, நான் போறேன் என்று சொல்லி விரைவாக வெளியேறினாள். விக்ரம் அவளை பார்த்து கொண்டே நின்றான். அவளது சிவந்த முகம், வெட்கமிகு பார்வை, கிச்சனில் நடந்த அந்த சில நொடிகள் அவன் கண் முன் வந்தது. அடுத்த நாள் காலையில் ரமேஷ் நியூஸ் பேப்பரில் மூழ்கியிருந்தார். அருகில் கவிதா சில செய்திகளை வாசித்து கொண்டிருந்தாள். அந்த அமைதியை உடைத்தவனைப் போல வீட்டின் வாசல் கதவை திறந்து விக்ரம் உள்ளே வந்தான். அவனை பார்த்தவுடனே கவிதா, இவன் இப்படி திடீர்னு வந்துட்டானே, எதற்காக என்ற யோசனை மனதில் எழுந்தது. ஆனால் விக்ரமின் முகம் பயமோ சங்கடமோ இல்லை. அவன் கையில் சில பத்திரிகைகள் இருந்தன. ஆனால் விக்ரம் நேராக ரமேஷின் முன் சென்று பத்திரிகைகளை அவன் கையில் வைத்து, மாமா வந்துவிட வேண்டும் என்று சிறிய குரல். ரமேஷ் அவனை பார்த்து ஒரு சொல்லும் பேசாமல் மெதுவாக தலையாட்டினார். அந்த ஹாலில் ஒரு சிறிய அமைதி நிலவியது. ரமேஷின் குரல், உட்காரு. அவன் அடக்கமாக நாற்காலியில் அமர்ந்தான். அதே நேரத்தில் கிச்சனில் இருந்த ஆராதனாவின் காதில் அந்த குரல்கள் விழுந்தன. கையில் இருந்த காஃபி கப் திடீரென்று நிறுத்தப்பட்டது. என் அப்பா விக்ரமோட பேசுறாரா? அவளுக்கு நம்ப முடியவில்லை. அவசரமாக ஹாலுக்கு வந்தாள். அங்கே மூவரும், ரமேஷ், கவிதா, விக்ரம் ஒரே வரிசையில் அமைதியாக அமர்ந்திருந்தனர். இது இடைவெளிக்கு பிறகு அவனது குரல் மேலும் தைரியமாகியது. நீங்க உங்க பொண்ணை எனக்கு கொடுங்க, நான் அவளை நல்லா பார்த்துக்குவேன். ரமேஷ், இவன் எப்படி இப்படி தைரியமாக சொல்கிறான் என்று அவர் யோசித்தார். அந்த நேர்மையை மறுப்பது இயலவில்லை. மகள் அவனை காதலிக்கிறாள், மனைவி வெளிப்படையாக ஆதரிக்கிறாள். அவர் மட்டும் அதை மறப்பது நியாயமா? மேலும் விக்ரம் அவருக்கு பிடித்த பையன், தன்னம்பிக்கை, உழைப்பை அணைத்து கொண்ட பையன். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவர் புன்னகையுடன் சொன்னார், சரி, உன் அம்மாவை ஒரு நாள் கூட்டிட்டு வா, கல்யாணம் எப்போ வைக்கலாம்னு பேசலாம். கணம் ஆராதனா வேகமாக வந்து தந்தையை அணைத்து கொண்டாள். இவ்வளவு நாட்களாக மௌனமாக இருந்த மகள் இப்பொழுது கண் கலங்கி போனாள். அந்த காட்சியை பார்த்த விக்ரம், கவிதா இருவரின் மனமும் நிறைந்தது. மாலை நேரம் மண்டபம் மலரின் மனமும் விளக்கின் பிரகாசமும் சிரிப்பின் ஓசையும் நிறைந்திருந்தது. இருவரும் மேடையில் சந்தித்து பூமாலை பரிமாறினர். கண்களில் மௌனமாக கொடுத்த வாக்குறுதி, வாழ்நாள் முழுவதும் உன்னோடே. சங்கு முழங்க, புஷ்பம் பொழிய விக்ரம் தாலியை அவளது கழுத்தில் கட்டினான். மண்டபம் முழுவதும் ஆரவாரம். ஆனால் விக்ரமுக்கும் ஆராதனாவுக்கும் மட்டும் அந்த தருணத்தில் இருந்து ஒருவரின் கண்களில் மற்றொருவர் மட்டுமே. வெள்ளை நிற சட்டையில் பளிச்சென்று திகழ்ந்த விக்ரம் சிவப்பு சேலையில் மின்னும் ஆராதனாவை கைகளில் தூக்கி கொண்டு மெதுவாக முதலிரவு அறைக்குள் நடந்து வந்தான். மெழுகுவர்த்தியின் ஒளியில் அவள் முகம் முழுவதும் சிவப்பில் மலர, அவனது மார்பில் சாய்ந்து கனிந்த வெட்கத்தில் கண்களை கீழே தாழ்த்தியிருந்தாள். விக்ரம் அவளை மெத்தையில் மெதுவாக இறக்கி வைத்தவுடன் ஒரு நொடி மூச்சு விடாமல் அவளை பார்த்தான். அந்த சேலை, அந்த முக சிவப்பு, அந்த கண்கள் எல்லாம் ஒரு மந்திரம் போல் இருந்தது. அவள் மேல் சாய்ந்து நெற்றியில் ஒரு முத்தம் பதித்தான். அங்கிருந்து தொடங்கி அவன் அவளது கண்கள், கன்னம், உதடு வரை முத்தமிட்டு சென்றான். அவன் தீண்டலுக்கு உருகிய மலரை போல் அவள் அவனுக்கு திறந்து கொடுத்தாள். விக்ரம் அவளது கழுத்து வளைவில் முகத்தை புதைத்து மெதுவாக சிறிய தடங்களை பதித்தான். அவனது கரங்கள் அவளது உடலை தேடிய போது ஆராதனாவின் மூச்சு மெல்லிய இசை போல அவனை சூழ்ந்திருந்தது. 10 ஆண்டு காத்திருந்த காதல், அவனது ஒவ்வொரு தொடுதலும் உச்சிக்கு சென்றது. இருவரின் பார்வையும் பிரியாமல் இணைந்திருந்தது. நெருக்கம் தீவிரமாவதை விட காதல் அந்த அறையை முழுமையாக ஆக்கிரமித்தது. அந்த உணர்வின் உச்சியில் விக்ரம் மெதுவாக அவளது காதருகே கிசுகிசுத்தான். ஆராதனா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். மென்மையான குரலில், சொல்லுங்க விக்ரம். அவனது
அவனது பார்வை அவளது கண்களில் சிக்கியபடியே மெதுவாக ஐ லவ் யூ. ஆராதனாவின் கண்கள் பெரியதாகின. 10 ஆண்டுகளாக ஏங்கிய அந்த வார்த்தை அவன் உதடுகளில் இருந்து அவள் காதில் விழுந்தது. அந்த இரவு அவர்கள் இருவரின் காதல் முழுமை பெற்றது. அந்த தருணத்தில் காதல் மட்டுமல்ல, ஆன்மாக்கள் ஒன்றாய் உருகி சந்தோஷம் நிறைந்த ஒரு அழகான முடிவை கண்டது. இதுதான் அவர்களின் மௌன காதல் கதை. இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளை கேட்க நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.